அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜுடைய எய்ம் யூடியூப் சேனலில் உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். நான் தான் சந்தோஷ்குமார், உங்கள் இந்தியன் எக்கனாமி ஃபேக்கல்ட்டி. ஸோ எல்லோரும் அட்டன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எக்கனாமிக்ஸோட டெஸ்ட்டு மார்க் டெஸ்ட் ஒரு 50 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து 12 வீடியோஸ் போட்டிருப்பேன். சாப்டர் வைஸ் வந்து எல்லா சிலபஸும் கவர் பண்ணுற மாரி அழகாக பொறுமையாக தனியாக பிரித்து 12 வீடியோஸும் அழகாக கொடுத்துருக்கு. ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்து அதை நீங்கள் நான் வீடியோ பார்த்து நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். இன்கேஸ் அந்த வீடியோ பார்க்காத இன்கேஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் டஃப்பாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. சரியா? ஸோ நான் பார்த்தேன், 50 கொஸ்டின்ஸ் பார்த்தேன். எப்படி இருந்துச்சுன்னா அந்த 12 வீடியோஸ் பார்த்துட்டு மேஜராக ஒரு 90% ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம என்ன சொல்கிறது நடத்துனதுலேருந்து வந்த மாரி தான் இருக்குது. சரியா? ஒரு 10% கொஸ்டின்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா கொஞ்சம் ஃபேக்சுவல் இருக்குது, அது தெரிஞ்சுக்கோங்க. சரி, என்ன அது தெரியாத கொஸ்டின்ஸ் வருதுன்னே ஃபீல் பண்ண வேண்டாம். தெரியாத கொஸ்டின் வந்து ஒரு அட்வான்டேஜ். ஓகே, அது எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சரியா? ஸோ நீங்கள் எப்படி வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் நோட்ஸும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா பிபிடி நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம், அந்த பிபிடியை நீங்கள் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுலேயும் நீங்கள் நோட்ஸ் எடுத்து அப்டேட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ கான்செப்ட்ஸில் எல்லாமே சொல்லியிருப்பேன். ஓகேவா? கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ ஏதாச்சும் இண்டெக்ஸை பற்றி சொல்லியிருப்பேன். ஸோ இண்டெக்ஸ் வந்து நான் வந்து இன்கேஸ் வந்து 2022 டேட்டா சொல்லியிருப்பேன். ஸோ 2023 டேட்டாவை நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா 2024 டேட்டா அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அப்டேட் பண்ணிக்கணும். சரியா? ஸோ நம்ம வந்து குரூப் 4 மிஷனில் போயிட்டுருக்கோம். சரி, மிஷன் ஐ எம் பாசிபிள் அப்படின்ற மிஷனில் போகிறோம் அப்படின்னா வீடியோ பார்த்துட்டேன் சார், ஓகே முடிஞ்சிச்சு, என்னோட வேலை முடிஞ்சிச்சு அப்படிலாம் கிடையாது. ஸோ வைக்கக்கூடிய டெஸ்ட்டையும் நீங்கள் கரெக்டாக எழுதணும். அண்ட் தென் முக்கியமாக டிஸ்கஷனை பார்க்கணும். சரியா? எந்தெந்த கொஸ்டின் தப்பு பண்ணுறோம், ஏன் தப்பு பண்ணுறோம், இதில் ஏன் நம்ம தப்பு பண்ணோம், அப்போ நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமா நமக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம என்ன பார்க்கணும், டிஸ்கஷனை பார்க்கணும். சரியா? டெஸ்ட்டு மட்டும் அட்டன் பண்ணி சார் வீடியோ பார்த்துட்டேன், டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டேன், வேலை முடிஞ்சிச்சு அப்படி கிடையாது, டிஸ்கஷனும் பார்க்கணும். சரியா? ஸோ எந்த கொஸ்டின் நம்ம எப்படி தப்பு பண்ணுறோன்றது நம்ம எப்போ தெரிய வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன் பார்க்குறப்ப தான் தெரியும். சரியா? ஸோ இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு கிடைப்பதற்கு அரிதான காலம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த டைமில் நீங்கள் படிக்கிற விஷயம் தான் நாளைக்கு லைஃப்பில் உங்களுக்கு ஒரு நல்ல ஜாபை தேடி தரப்போகுது. சரியா? ஸோ வந்து அது ஒரு அழகான திருவள்ளுவர் அழகான ஒரு குறள் சொல்லியிருப்பார். எய்தற்கரிய ஏந்தக்கால் அந்நிலையை செய்தற்கரிய செயல் அப்படின்ட்டு சொல்லியிருப்பார். ஸோ கிடைப்பதற்கு அரிதான காலம் வரும்போது அது அரிதான செயலை செஞ்சிருங்க அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. ஸோ இது வந்து கிடைப்பதற்கு அரிதான காலம். சரியா? ஸோ இந்த டைமில் வந்து யாரும் படிக்காத டைமில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்து என்ன பண்ணிடணும், சரி, அதாவது ரேரான ஒரு செயலை என்ன பண்ணணும் செய்யணும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. சரியா? அது மட்டும் இல்லாமல் குரூப் 2ம் அப்படியே கண்டினியூஸாக வருது, குரூப் 1ம் வருது. ஸோ விட்டுறாதீங்க. குரூப் 4ம் படிச்சுட்டு குரூப் 4 நிறுத்திடக்கூடாது. அதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணணும், எய்ம் பண்ணணும். சரியா? உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து அப்படின்ற ஒரு திருவள்ளுவராக சொல்லியிருப்பார். சரியா? அதாவது நினைக்கக்கூடிய எண்ணங்கள் என்ன பண்ணுங்க, உயர்வாக நினைங்க. சரியா? சரி, நம்ம பார்த்துடலாமா? ஒன்றா பார்த்துடலாம். நீங்கள் எப்படி அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னு பாருங்கள். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வேலைவாய்ப்பின்மை சிக்கலை தீர்ப்பதற்காக வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்த சுல்தான் யாருன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஹிஸ்ட்ரி. ஓகேவா? ஆக்சுவலாக ஃபெரோஸ் ஷா துக்ளக் அவர்கள் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் உட்கட்டமைப்புக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பார். பொருளாதார ரீதியாக அவர் டைமில் வந்து என்ன பண்ணியிருப்பார் பார்த்தீங்கன்னா மேல் கொண்டு வரணும். இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருப்பார் தெரியுமா, ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தோன்னா இது வந்து டெல்லி சுல்தான் டைமில் முகமது பின் துக்ளக் அப்படின்றவர் இருப்பார். அவர் டைமில் ஒரு சில வந்து பொருளாதார ரீதியாக நிறைய வீழ்ச்சி ஏற்படும். ஸோ அதை வந்து தூக்கி நிறுத்தணும், டெவலப்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபெரோஸ் ஷா துக்ளக் அவர்கள் வருவார். சரி, அவர் வந்து என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் நிறைய பண்ணுவார். வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு என்ன கொண்டு வரணும்னு நினைப்பார் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ன்றதை கொண்டு வரணும்னு நினைப்பார். நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? அப்புறம் வேற என்னெல்லாம் கொண்டு வருவார், கெனால் இரிகேஷனுக்கு டேக்ஸ் போடுவார். விவசாயிகளுக்கு நிறைய விவசாயத்துக்கு உற்பத்தி செய்யணும், விவசாய உற்பத்தி பெருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இவர் செய்வாருங்க. சரியா? இரிகேஷன் கெனால் பண்ணுவார், இரிகேஷன் டேக்ஸு, அப்புறம் வந்து எம்ப்ளாய்மெண்ட் பியூரோ போல் மேரேஜ் பியூரோ, பப்ளிக் ஹாஸ்பிட்டலு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இவர் கொண்டு வருவார். சரியா? அதாவது பொருளாதார ரீதியாக இருக்கிறதுனால இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம ஸ்கூல் புக்கில் இந்த கொஸ்டின் பார்க்கலாம் நீங்கள். ஓகேவா? எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் யார் கொண்டு வந்தா அப்படின்னு சொல்லி ஸ்கூல் புக்கில் இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ், மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு. ஆக்சுவலாக குறியீடுல நிறைய விதமாக சொல்லுவாங்க. என்னென்ன சொல்லுவாங்க, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், அப்புறம் வந்து இந்தமாரி கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ், அப்புறம் இந்த மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு தமிழில் சொல்லுவாங்க. அப்புறம் ஃபிசிக்கல் குவாலிட்டி லைஃப் இண்டெக்ஸ், அப்புறம் எஸ்டிஜி இண்டெக்ஸ். இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கனால நடத்தினேன். தாம்பருக்கா எஸ்டிஜி இண்டெக்ஸ் யார் வெளியிடுவா சொன்னேன், நீட்டியாக வெளியிடுவாங்க சொன்னா அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ நான் நடத்துகிறப்பே ஒன்றுலாம் சொல்லியிருப்பேன், இது கேட்கலாம். இந்த எக்ஸாம் போகிறப்ப அந்த வீடியோ இந்த இண்டெக்ஸோட கரண்ட்டாக என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு போங்க. எஸ்டிஜி இண்டெக்ஸ், ஹெல்த் இண்டெக்ஸ் இதெல்லாம் யார் வெளியிடுவா, நீட்டியாக நடத்துகிறப்ப நான் சொல்லியிருப்பேன். நீட்டியாக லேண்ட் ரிஃபார்ம்ஸ்ன்ற வீடியோவில் இருக்கும். அது நீட்டியாகில்
ரேங்கிங் பற்றி நான் மென்ஷன் பண்ணுறப்ப நான் எஸ்டிஜியை பற்றி பேசியிருப்பேன். ஸோ அதே போல் என்ன சொல்கிறாங்க இந்த மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடுனா என்ன சொல்லுது அப்படின்னா, ஆக்சுவலாக ஒரு கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டை வந்து ஜிடிபி, நம்ம ஜிடிபி பார்த்தோம் இல்லையா, ஜிடிபி வச்சு மட்டும் என்ன பண்ண முடியாது, மெஷர் பண்ண முடியாது. அப்போ எதை வச்சு மெஷர் பண்ணோன்னா, மக்களோட ஹாப்பினஸ் இருக்கா, ஓகே, எல்லாமே உற்பத்தி மக்கள் ஹாப்பியாக இருக்கிறாங்களா, ஓகே, அவங்களுக்கு வந்து வெல்பீயிங் எப்படி இருக்காங்க, வெல்பீயிங்காக இருக்காங்களா. ஸோ இதெல்லாம் மெஷர் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது முதல்ல வந்து முன் வச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பூட்டான் கிங் அவர், ஓகேவா, ஜிங்மி சிங்கே வாங்சக் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகே, ஜிங்மி சிங்கே வாங்சுக் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா 1972 சொல்லியிருப்பார். ஓகே, இதெல்லாம் ஃபேக்ட், இதெல்லாம் நான் சொல்லியிருக்க மாட்டேன் இல்லையா, இதெல்லாம் ஃபேக்ட், இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, எங்கெல்லாம் இது டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா 11th எக்கனாமிக்ஸ் புக்கில் கொடுத்துருப்பாங்க. அப்படி உங்களை பற்றி டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா பார்த்துக்கோங்க. சரியா, 11th எக்கனாமிக் புக்ஸில் இதை கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, இவரை பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க, கிராஸ் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்னால் என்ன அப்படின்ட்டு. அது என்னப்பா ஃபிசிக்கல் குவாலிட்டி லைஃப் இண்டெக்ஸ்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, அப்புறம் வந்து மார்டாலிட்டி ரேட்டு, இதை பற்றிலாம் சொல்கிறது தான் ஃபிசிக்கல் குவாலிட்டி லைஃப் இண்டெக்ஸ் அப்படின்னு. லிட்ரஸி ரேஷியோ, இது மூணுத்தையும் வச்சு கணக்கிடுவாங்க. ஃபிசிக்கல் குவாலிட்டி எப்படி இருக்குது அவங்களுக்கு, அதாவது மார்டாலிட்டி அப்படின்னு, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படின்னா எத்தனை வயசில் நம்ம இறக்குறோம், ஆவரேஜாக எத்தனை வயசில் நம்ம இறக்குறோன்றதை என்னது லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. லிட்ரஸி ரேட்டு இதெல்லாம் பார்க்குறதா இந்த ஃபிசிக்கல் குவாலிட்டி லைஃப் இண்டெக்ஸ். ஓகேவா, அடுத்தது வந்து எஸ்டிஜி இண்டெக்ஸ். எஸ்டிஜி இண்டெக்ஸ் தெரியல, நான் ஆல்ரெடி நடத்திருப்பேன். ஓகேவா, அப்புறம் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், ஹெல்த்தை பற்றி, எஜுகேஷனை பற்றி, ஓகேவா, அந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றி இதெல்லாம் மென்ஷன் பண்ணி ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் தனியாக வெளியிடுவாங்க. இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, என்னென்ன க்ரைட்டீரியா வச்சு போடுறாங்க, ஹெல்த்து, எஜுகேஷனு, ஓகே, மெயினாக அது 2 இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொன்று எக்ஸ்ட்ரா ஒன்று வரும், 3 விஷயம் இருக்கும், ஹெல்த்து, ஓகேவா, எஜுகேஷன், அப்புறம் இன்னொன்று ஒன்று வரும், அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, ரீசெண்டாக இந்த இண்டெக்ஸில் யாருன்னா இந்தியா எத்தனாவது இருக்குது அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. இண்டெக்ஸ்ன்னு கேட்டாலே அப்படி பார்த்து வச்சுக்கிட்டா போதும். ஓகேவா, ஓகே, நெக்ஸ்ட்டு போயிடலாம். நெக்ஸ்ட் இது எதில் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க, அட்டன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிளானிங் கமிஷன் 5 இயர் பிளானிங்கில் எவல்யூஷன் ஆஃப் பிளானிங் ஒரு கான்செப்ட் நடத்திருப்பேன். ஓகே, யாரெல்லாம் பிளானிங் போட்டாங்க, ஓகே, 1940 யார் போட்டா, 1938 யார் போட்டா, ஸ்டார்டிங்லேருந்து விஸ்வேஸ்வரய்யா பிளானு ஞாபகம் இருக்கா, அந்த பிளானிங் கமிஷன் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். விஸ்வேஸ்வரய்யா பிளான், அப்புறம் வந்து வேறு என்ன பிளான், நேஷனல் பிளானிங் கமிட்டி, காந்தியன் பிளானு, சர்வோதயா பிளானு, பாம்பே பிளானு, இதெல்லாம் நடத்திருப்பேன். அப்படியே வந்து மேட்ச் த ஃபாலோவிங்லே கேட்டிருக்கான். ஓகே, காந்தியன் பிளான் எப்போ வரும், ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 1944 வரும். ஓகேவா, அடுத்தது வந்து சர்வோதயா பிளான், ஜேபி நாராயண பிளான்னு சொல்லுவாங்க. ஓகே, எப்போ வந்து 1950 இதான் லாஸ்ட்டாக வந்த பிளான். ஓகேவா, லாஸ்ட்டாக வந்த ஸ்கீம் சர்வோதயா பிளான் நான் நடத்தியிருப்பேன். சர்வோதயா பிளான் ஆல்சோ கால்ட் அஸ் ஜேபி நாராயணன் பிளான். எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க சொல்லியிருப்பாரு, இதுக்கெல்லாம் வந்து நான் சொல்லியிருப்பேன். ஓகேவா, ஜேபி நாராயணன் பிளான் சொல்லுவாங்க. அப்புறம் பாம்பே பிளான் எல்லா இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டும் சேர்ந்து போடுவாங்க. ஓகே, இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1940 போடுவாங்க. பீப்புள் பிளான் வந்து 1945. பீப்புள் பிளான் என்ன பிளான் சொல்லியிருப்பேன், எம்என் ராய் பிளான் அப்படின்ட்டு சொல்லியிருப்பேன். ஞாபகம் இருக்கா, இதெல்லாம் நான் அழகாக படிக்க சொல்லியிருப்பேன். என்ன பிளானு, அதாவது என்ன பிளான் போட்டாங்க, என்ன இயரு, அப்புறம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க சொன்னாங்க. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் பீப்புள் பிளான் எது சொல்லியிருப்பாரு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சருக்கு முக்கியத்துவம் கொடுக்க சொல்லியிருப்பார். காந்தியன் பிளான்லையும் ஓகே அக்ரிகல்ச்சருக்கு முக்கியத்துவம், எஸ்என் அகர்வால் பிளான் சொல்லுவாங்க. காந்தியன் பிளான் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் எஸ்என் அகர்வால் பிளான் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. இது அக்ரிகல்ச்சர் முக்கியத்துவம் கொடுக்க சொல்லிட்டு வேற எதுக்கும் சொல்லுவார். ஓகே, மெக்கனைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர், இயந்திர மையமாக்கணும் அப்படின்ட்டுலாம் சொல்லியிருப்பாரு. ஸோ அழகாக பார்த்துக்கோங்க, நம்ம பிபிடியில் இருக்கோம், அந்த வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா அழகாக கொடுத்துருப்பேன். அதை மட்டும் பார்த்துக்கிட்டாலே போதும். சரியா, அதில் தான் இங்கே கேள்வி கேட்டுருங்க. நான் இயர் கேட்பாங்கன்னு சொன்னேன்னா, ஸோ இந்த மாதிரி இயர் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க பிளானிங் கமிஷனை பொறுத்த வரைக்கும். சரியா, ஓகே, அடுத்தது இது பார்த்துக்கோங்க. திட்டக்குழுவின் முதல் திட்ட காலம் எப்போது தொடங்கப்பட்டது, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. முதல் திட்ட காலம் அப்படின்ட்டு கேட்குறப்ப என்ன போடுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா April 1, 1951 நான் வச்சுக்கோங்க. 1951 டு எப்போ 1956 வரைக்கும் கொண்டு போயிருப்பாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் எதுக்கு இந்த பிளானிங் கமிஷன் எப்படி பிளானிங், அந்த 5 இயர் பிளானிங் எப்படி படிக்க சொன்னேன், அதாவது ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, அதில் வந்து என்னென்ன வந்து இனிஷியேட்டிவ்ஸ்லாம் கொண்டு வந்தாங்கன்றதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன். சரி, அதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அக்ரிகல்ச்சர் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, டேம்ஸ்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. இந்திரா காந்தி கால்வாயெலாம் இந்த ஆண்டு திட்டம் போது தான் கொண்டு வந்திருப்பாங்க. நிறைய டேம்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இப்போ தான் நடந்திருக்கும். சரியா, என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளானிங் பீரியட் எது பார்த்தீங்கன்னா April 1, 1951. பிளானிங் கமிஷன் எப்போ நடைமுறைக்கு வந்தது, எப்போ வந்து கேபினட் ரெசல்யூஷன் பாஸ் ஆச்சு அப்படின்னா March 15, 1950 வரும். சரியா, March 15, 1950 வரும். ஓகேவா, ஸோ எக்கனாமிக்ஸ் வந்து கம்மியான கேள்வின்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க, பார்க்காத இருந்துடாதீங்க. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் மெரிட்டு
ஓகேவா. ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின் இஸ் கவுண்டபிள். ஓகேவா. ஒரு மார்க்கில் கூட நிறைய பேர் 10,000 ரேங்கிங் பின்னாடி போவாங்க. சரிங்களா. ஸோ அந்த ஒரு மார்க் உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் வந்து கிடைக்குதுன்னா அது அட்வான்டேஜ் தானே. ஸோ எந்த சப்ஜெக்ட்டையும் ஸ்கிப் பண்ண வேண்டாம். எக்கனாமிக்ஸ் தூக்கி எக்கனாமிக்ஸ் ஜாகிரஃபிலாம் போய் பேக் சீட்டில் போட்டுட்டு ஓகேவா விட்டுறாதீங்க. தமிழ் மேக்ஸ் முக்கியம் தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல, அது படிங்க. ஆஸ் வெல் ஆஸ் ஜிஎஸ்ல எல்லா சப்ஜெக்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் ஆகணும். இப்போ காம்படிஷன் அதிகம் நமக்கு தெரியும். ஸோ வந்து எல்லா சப்ஜெக்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா தான் நம்ம வந்து 170 above எடுக்க முடியும். சரியா. ஓகே, அடுத்த கொஸ்டின். இது ரீசெண்டான கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, நீட்டி ஆயோக் செட்டப் வந்து ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸில் ஓகேவா இப்போ யார் இருக்கான்றதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா. 2015 அரவிந்த் பணக்காரியா இருப்பார். இப்போ வைஸ் பிரசிடென்ட்டாக யார் இருப்பார் பார்த்தீங்கன்னா வைஸ் சேர்மேன் சொல்லலாம், அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட் ரெண்டுமே சொல்லலாம். சரியா. இது வந்து சுமன் பெரி அப்படின்றவர் இருப்பார். இப்போ ப்ரெசென்ட்டாக இருக்கிறவர் சுமன் பெரி அப்படின்றவர் இருப்பார், வைஸ் சேர்மேன். 2015 அரவிந்த் பணக்காரியா. ஓகேவா. இப்போ இருக்கிறது ப்ரெசென்ட் இது. ஓகே, சுமன் பெரி இருப்பார். ஓகேவா. அப்புறம் வந்து சிஇஓ ஒருத்தர் இருப்பார். இதையே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, சிஇஓ. ஓகேவா. இப்போ யார் இருக்கார் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியன், தமிழ்நாட்டை சேர்ந்தவர். சுப்பிரமணியன் என்றவர் யார் பார்த்தீங்கன்னா சிஇஓ. நீட்டி ஆயோகை பொறுத்த வரைக்கும் சேர்மேன் யார், பிரைம் மினிஸ்டர் நமக்கு தெரியும். அதில் முக்கியமாக நபர்களை பார்த்துக்க வேண்டியது வைஸ் பிரசிடென்ட், அதாவது வைஸ் சேர்மேன் யாருன்னு பார்த்துக்கணும். அப்புறம் வந்து சிஇஓ யாருன்றது பார்த்துக்கணும். ஏன்னா இவங்க முக்கியமான உறுப்பினர்கள். ஓகே, நம்ம வந்து அழகாக நடத்திட்டு இப்போ நீட்டி ஆயோக் நடத்துகிறப்போ யார் யாரெல்லாம் மெம்பராக இருக்கிறாங்க, கவர்னிங் கவுன்சில், ஆளுமை குழு, ரீஜனல் கவுன்சில் அப்படின்லாம் நடத்திருப்பேன், ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். சரியா. ரொம்ப கேப் ஆகிடுச்சு, மறந்துருப்பீங்க, மேபி மறந்துருக்கலாம். என்னால் புதுசாக சொல்கிறதெல்லாம் பார்க்காதீங்க, நான் சொன்னது தான் சொல்கிறேன். சரியா. ஓகேவா. நீட்டி ஆயோக் கூட வைஸ் பிரசிடென்ட் ப்ரெசென்ட்டாக இருக்கிற யாருன்னு பார்த்தீங்கன்னா சுமன் பெரி. சிஇஓ யாருன்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியன் அவர்கள், தமிழகத்தை சேர்ந்தவர். சரியா. இது என்னதுப்பா, அதே தான் பிளானிங் கமிஷன்லேருந்து கேள்வி. முதலாவது திட்டம், இரண்டாவது திட்டம், ஐந்தாவது திட்டம், மூன்றாவது திட்டம். ஓகேவா. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் வந்து யாரு, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஹெரால்ட் தோமர் மாடல். ஓகே, ஹருத் தோமர் மாடல் இது பத்தியா, இவர் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் திட்டம் வந்து ஹருத் தோமர் மாடல். இரண்டாவது திட்டம் வந்து யார் பார்த்தீங்கன்னா கட்கில் திட்டம். நடத்திருப்பேனா கட்கில் திட்டம் அப்படின்ட்டு சொல்லியிருப்பேன். ஓகேவா. ஆப்ஷன் தப்பாக கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா. 5th 5 year பிளான் யாரு, 5th 5 year பிளான் வந்து ஓகேவா டிபி தார் திட்டம். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவா தேர்டு வந்து ஓகே சாரி செகண்ட் தான் வந்து மௌலானோபிஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஓகேவா ஹெரால்ட் தோமர். ஓகேவா. தேர்டு வந்து கட்கில். 5th வந்து டிபி தார். கரெக்டாக தான் இருக்கு. ஓகேவா. ஃபோருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து 4பா. ஓகேவா. செகண்ட் ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் மொஹலானோபிஸ் மாடல் நடத்திருப்பாங்க, ஞாபகம் இருக்கு இப்போ தான். ஓகேவா. மொஹலானோபிஸ் மாடல் நடத்திருப்பேன். மொஹலானோபிஸ் மாடலுக்கு இன்னொரு பேர் என்ன, கல்கத்தா மாடல் அப்படின்ட்டு சொல்லியிருப்பேன். கரெக்டாக ஞாபகம் இருக்கா, 2 மாடல் நடத்திருப்பேன்ப்பா. ஓகேவா. கல்கத்தா மாடல், பாம்பே மாடல் அப்படின்ட்டு 2 இருக்கும். எது இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன், ஒரு கதையாக சூப்பராக சொல்லியிருப்பேன். ஓகேவா. புரியுற மாரி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். சரியா. பாம்பே மாடலில் என்ன பண்ணாங்க, கல்கத்தா திட்டத்தில் என்ன பண்ணாங்க, ஆனால் எது இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, கல்கத்தா திட்டத்தை யாருடையதுன்னா மௌலானோபிஸோடையது. ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. நான் ஒன்றுத்துக்கும் ஒரு சிலதுக்கெல்லாம் ஒரு பிளானிங்க்கு யாருடைய மாடல்ன்றதை நான் கேட்பாங்கன்னு சொன்னேன் ஆல்ரெடி. ஓகே, நான் கொடுத்து இருப்பேன், அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பேன் ப்ராக்கெட்டில். நம்ம பிபிடியில் இருக்கும். ஓகேவா. நீங்கள் நோட் டவுன்லோட் பண்ணியிருந்தே அதை பாருங்கள் போய். சரியா. ப்ராக்கெட்டில் கொடுத்துருப்பேன், யார் எந்த பிளானிங் வந்து யாருடைய மாடல் அப்படின்ட்டு அழகாக சொல்லியிருப்பேன், அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ பிளானிங் கமிஷன் 2 கொஸ்டின் வந்திருக்கு, அட்டன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா. வீடியோ பார்த்தவங்க அட்டன் பண்ணியிருக்கலாம். சரியா. மனித மேம்பாட்டு குறியீட்டுக்கான கணக்கீடானது மனித வளர்ச்சிக்கான முக்கிய அம்சங்களை புறக்கணித்துள்ளது என்ற கருத்தை ஓகே வெளியிட்டவர் யார். Who proposed that the calculation of the human development index ignore important aspects of the human development? ஆக்சுவலாக இது எதுலேருந்து கேட்டிருக்காங்கன்னா ஸ்கூல் புக்லேருந்து கேட்டிருக்காங்க, அதே 11th எக்கனாமிக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சரியா. ஸோ இவங்க எல்லாருமே இந்த மொஹபூப் உல் ஹக்கு, ஓகே, ராமச்சந்திர கூகா, ஓகே, பிஷ்வந்த் குஹா, அமிர்த்யா சென், இவங்க 4 பேரை பற்றி வந்து அழகாக வந்து நம்ம 11th எக்கனாமிக்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அவங்க என்ன பண்ணாங்க, பொருளாதார ரீதியாக என்ன பண்ணாங்கன்னு அழகாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நல்லா போய் பார்த்துக்கோங்க. சரி, இதை யார் சொல்லியிருப்பேன்னா பிஷ்வந்த் குஹா அப்படின்றவர் சொல்லியிருப்பாரு, அதை நல்லா பார்த்துக்கோங்க. சரியா. ஸோ ஓகேவா. ஓகே, இவங்க 4 பேரை வந்து எதில் கொடுத்துருப்பாங்க, 11th அழகாக கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்துக்கோங்க. அம்பேத்கரை பற்றி கொடுத்துருப்பாங்க, அந்த ப்ராப்ளம் ஆஃப் இந்தியன் ரூபி அந்த புக்கை வந்து யார் எழுதினாரு அப்படின்லாம் கேட்டிருப்பாங்கல்ல, நிறைய நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் பார்த்துருப்பீங்க. அதில் 11th எக்கனாமிக்ஸ் புக்கில் அழகாக கொடுத்துருப்பாங்க. இவங்களாம் வந்து பொருளாதார நிபுணர்கள், தெரியும் இல்லைங்க, அமிர்த்யா சென், ஓகே, நோபல் பிரைஸ் வாங்கினவர், தெரியும்ல. ஓகே, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. ஓகே, அடுத்தது பார்த்தீங்களா ஃபிசிக்கல் குவாலிட்டி லைஃப் இண்டெக்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல PQLI வாழ்க்கை தர குறியீட்டில் பொருந்தாதது எதுன்னு கேட்குறான். சரியா. பாருங்க, எது இருக்கும்னா நான் சொன்னல லிட்ரஸி ரேட் இருக்குன்னு சொன்னா, மார்டாலிட்டி ரேட் இருக்குன்னா, அப்புறம் வந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இருக்குன்னு சொன்னா, அதுதான் வந்து இது இன்ஃபன்ட் மார்டாலிட்டி ரேட். ஓகே, இதெல்லாம் நான் நடத்திருப்பேன். எழுத்தறிவு விதம், குழந்தை இறப்பு விகிதம், எதிர்பார்ப்பு, ஆயுட்காலம். ஆக்சுவலாக இன்ஃபன்ட் மார்டாலிட்டி ரேட்னா ஞாபகம் இருக்கா,
நடத்திருக்கல. ஐஎம்ஆர்னா என்ன, ஓகேவா, எம்எம்ஆர்னா என்ன, ஓகேவா, என்எம்ஆர், ஓகேவா, இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ஃபண்ட் மார்டாலிட்டி இயர், குழந்தை இறப்பு விகிதம் சொல்லுவாங்க. நியோநாட்டல் மார்டாலிட்டி ரேட், சிறு குழந்தை இறப்பு விகிதம் சொல்லுவாங்க. தாய்மார்கள் இறப்பு விகிதம், மேட்டர்னல் மார்டாலிட்டி ரேட். இந்த ரேஷியோலாம் பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி பார்த்துக்கணும். தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இன்ஃபண்ட் இறக்குது, இந்தியா லெவலில் எவ்வளோ இன்ஃபண்ட் இறக்குது, அதே போல் மெட்டர்னலில் எத்தனை பேர் தாய்மார்கள் இறக்குறாங்க, இது ரெண்டு மட்டுமாச்சு அட்லீஸ்ட் பார்த்துக்கோங்க. சரி, இது கூட தேவையில்லை. ஆக்சுவலாக என்ன ரேஷியோன்றது பார்த்துக்கோங்க. என்ன ரேஷியோ என்ன சொன்னேன், ஓகே, 1000 குழந்தைகள் பிறக்குது அப்படின்னா எத்தனை குழந்தைகள் இறக்குது, தன்னுடைய முதல் பிறந்தநாளை பார்க்கறதுக்கு முன்னாடி, ஒரு வருஷத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த குழந்தை இறக்குது அப்படின்னா அது எதில் வந்துடும், இன்ஃபண்ட் மார்டாலிட்டி ரேட். அதே போல் மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட்னா 1,00,000 குழந்தைகள் பிறக்குதுன்னா எத்தனை தாய்மார்கள் இறக்குறாங்க, அதுதான் வந்து மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேவா. நியோநாட்டல்னா சிறு குழந்தைகள் இறப்பு விகிதம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. குழந்தை பிறந்த 78 நாளில் அந்த குழந்தை இறந்து போகுதுன்னா நியோநாட்டல் மார்டாலிட்டி ரேட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. 1 மாத காலம், 28 days. அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்கப்பா. ஓகேவா. இந்த 3 இதை என்ன எடுத்துக்கிறாங்க, கிரைட்டீரியாவை எடுத்துக்கிறாங்க. ஜிடிபி கிடையாது. சரியா, அதெல்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம் ஈஸியாக. இதனால கொடுத்துருக்காங்க, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம், பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா, அதாவது கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பீமா அப்படின்னு வந்தாலும் என்னது, இன்சூரன்ஸ். ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. ஸ்கீம்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சில வார்த்தைகளை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா எந்த ஆண்டு கொண்டு வந்தாங்க, 2016 Feb 18 கொண்டு வருவாங்க. சரி, 2016 எல்லாருக்கும் தெரியும். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. 2016 என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இது வந்து டேட்டும் கேட்டதில் கொஞ்சம் கஷ்டம் தான். 2016 எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகேவா, 2016 சொல்லிடலாம். ஸோ Feb 18 அப்படின்னு நமக்கு தெரியாது. ஓகேவா. ஸோ 2/18 இருக்கா, ஸோ கண்டிப்பாக இதில் 2 தான் இருக்கும். எப்படி எலிமினேட் பண்ணுறேன் பாருங்க. எனக்கு 2015 இல்லைன்னு எனக்கு தெரியும். ஓகே, அப்போ இந்த 3 ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா, அப்போ பாருங்க, 2016 April 1 இருக்குது, 2016 Feb 18 இருக்குது, 2016 Feb 18 இருக்குது. ஆனால் இங்கே மந்த் பாருங்களேன், Feb 18 சொல்லிட்டு 2 ஆப்ஷனில் இருக்குது. அப்போ கண்டிப்பாக எனக்கு வந்து 2015 இல்லைன்னு தெரியும், ஆனால் 2016 எனக்கு தெரியும். ஸோ என்ன பண்ணியிருப்பேன், கண்டிப்பாக நீ இதை தான் அட்டன் பண்ணியிருப்பேன். ஸோ வந்து பார்த்த உடனே கரெக்டாக கொஞ்சம் அந்த டைமில், அந்த எக்ஸாம் டைமில் அவ்வளோ பேர் மத்தியில் நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்கன்றதா நீங்கள் கேர்லெஸ் மிஸ்டேக்கை குறைக்க முடியும். சரியா, அதனால யோசிச்சுக்கோங்க. கேர்லெஸ் மிஸ்டேக்கை யாராலையும் வந்து நெக்லெக்ட் பண்ணிக்க முடியாது. ஓகேவா, நான் வந்து பர்ஃபெக்டாக 100% போய் 100 கொஸ்டினுக்கு 100 கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டு வருவேன். கண்டிப்பாக என்ன தான் யானைக்கும் அடி சறுக்கும் இல்லையா. ஸோ அதனால் வந்து கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுவோம். சரியா, ஓகேவா. அதனால் நான் அந்த கேர்லெஸ் மிஸ்டேக்கை குறைச்சிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 5 கொஸ்டின் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுங்க, 2, 3 அப்படி ஆக்கிக்கோங்க. சரியா. ஸோ கேர்லெஸ் மிஸ்டேக் நீங்கள் என்ன சொல்கிறது பார்த்தீங்கன்னா, வண்டியில் அடிச்சு போய் இது போய் தப்பு பண்ணுமேடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடந்திருக்கோம், நம்ம லைஃப்பில் நிறைய நடந்திருக்கும். சரியா. ஸோ அதை என்ன பண்ணுங்கன்னா, ஓகே அது பரவாயில்ல, ஓகே இட்ஸ் ஓகே, ஓகேவா. அதனால் என்ன பண்ணால் அதை குறைச்சிக்க பாருங்களே தவிர அதை டோட்டலாக அவாய்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான். சரியா. ஈவன் வந்து டாப்பர் வந்து 199 மார்க் எடுக்கிறதுனால அந்த ஒரு கொஸ்டின் கேர்லெஸ் மிஸ்டேக்காக தான் இருக்கும். சரியா. ஸோ கேர்லெஸ் மிஸ்டேக் கம்மி பண்ணிக்கோங்க, அதை வந்து ஃபுல்லாக அவாய்ட் பண்ணுறது கஷ்டம் தான். ஓகேவா. ஸோ ஓகேப்பா, கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் நிறைய இருக்கு. இப்போ பிரதான் மந்திரி, ஓகேவா, சுரக்ஷா பீமா யோஜனான்னு ஒன்று வரும். பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா அப்படின்ட்டு ஒன்று வரும். இது வந்து யாருக்கு பார்த்தீங்கன்னா, ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. பிரதான் மந்திரி சுரக்ஷா லோ இன்கம் பீப்புள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, குறைந்த வருமானம் கூடிய பீப்புள்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் ஸ்கீம்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகே, அந்த பீமான்றதுல என்னது பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸை பற்றி சொல்றது. சதக்குன்னு வந்துச்சுன்னா, சதக் அப்படின்ட்டு வந்ததுன்னா ரோடு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சதக். அவாஸ்னா வீடு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. சதக்னா ஓகேவா ரோடு, அவாஸ்னா வீடு, பீமானா இன்சூரன்ஸு. ஸோ இந்தமாதிரி ஸ்கீம்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன். ஓகேவா. அப்புறம் வந்து கிசான் அப்படி வந்துச்சுன்னா ஃபார்மர்ஸ். ஓகேவா. கிசான் பிரதான் மந்திரி கிசான் திட்டம் அப்படின்னு வந்துச்சுன்னா யாருக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ்க்கு. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. நிறைய ஸ்கீம்ஸ் நான் நடத்திருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த ரூரல் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ்னு ஒன்று எந்த சாப்டரில் வரும்னா, பாவர்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் வரும்பா. அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் ஜிஎஸ்டி பற்றி ஒரு சாப்டர் நடத்திருப்பேன். ஜிஎஸ்டி என்ன சொல்கிறாங்க, இட் இஸ் அன் இன்டைரக்ட் டேக்ஸ். ஓகே, மறைமுக வரி. ஓகே, ஒரு மறைமுக வரி நடைமுறைக்கு வந்த நாள் ஜூன் 1 இல்லை, முதலாக அறிமுகம் செய்த நாடு பிரான்ஸ். கரெக்டு. ஓகேவா. ஓகே, அடுத்தது ஜிஎஸ்டி வந்து 101, 102 இல்லை. ஓகேவா. அப்போ இது ரெண்டும் தப்பு. 1 and 3 சரி. ஓகேவா. அதாவது எத்தனாவது பில்லுன்னு கேட்பாங்க, எத்தனாவது மசோதா அப்படின்னு கேட்டாங்கன்னா 122வது மசோதா, 122nd. ஓகேவா. அமெண்ட்மெண்ட் பில்லு தான். ஓகே, என்ன ஆக்டா மாறுச்சு,
101வது சட்ட திருத்தமாக மாறிச்சு. எல்லா பில்லும் ஆக்டாக மாறாது, ஓகேவா? எல்லா பில்லுமே பில் இஸ் ஏ ப்ரப்போசல், ஓகேவா? அந்த பில் என்ன பண்ணலாம், ஆக்டாக மாறவே முடிஞ்சு போயிடலாம். ஸோ பில் அந்த ஆக்டுக்கான பில்லு வேறையாக இருக்கலாம், சரியா? ஞாபகம் வச்சுக்கோ. 122, ஓகேவா? அடுத்தது எது மிஸ்மேட்ச்னு கேட்குறாங்க, ஓகேவா? நடத்திருப்பேன். டேக்ஸ்னா என்ன, நான் ஒரு ஃப்ளோ சார்ட் போல் அழகாக சொல்லியிருப்பேன், ஓகேவா? டைரக்ட்னா என்ன, இன்டைரக்ட்னா என்ன, சென்டருக்கு போக வேண்டியது, ஸ்டேட்டுக்கு போக வேண்டியது, சென்டருக்கு போக வேண்டியது, ஓகேவா? அதெல்லாம் சொல்லியிருப்பேன்ப்பா, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாமே நடத்திருப்போம், ஃப்ளோ சார்ட் போட்டு நடத்திருப்போம். அந்த ஃப்ளோ சார்ட்டை பார்த்தீங்கன்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம், ஓகேவா? எக்ஸசைஸு, சர்வீஸு, என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ்லாம் என்னது, இன்டைரக்ட். கார்பரேட் வந்து டைரக்ட் டேக்ஸ், சரியா? அப்புறம் வந்து கன்சிடரிங் த ஃபாலோவிங் என்னென்னது, மணி லாண்ட்ரிங் ஆக்ட், ரியல் எஸ்டேட் ஆக்ட், பினாமி டிரான்சாக்ஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், ஆப்ரேஷன் க்ளீன் மணி, ஓகேவா? என்ன சொல்கிறாங்க இதில், இயர் கேட்குறாங்கப்பா. இயரை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கோங்க, 1 to 4 சரி, இது 2016 வரும், ஓகேவா? பினாமி பரிவர்த்தனை திருத்த சட்டம், ஓகேவா? என்னென்ன கேட்குறாங்க, பண மோசடி சட்டம்னா என்ன, மணி லாண்ட்ரிங்னா என்ன பண்ணுறாங்க, ஓகேவா? லாண்ட்ரிங், அதாவது லாண்ட்ரிங்னா என்ன, கருப்பு பண்ணியை வெள்ளையாக்குறாங்க. லாண்ட்ரிங்னா என்ன பண்ணுவீங்க, துணி அழுக்கு துணியை நீங்கள் போய் காய வைக்கிறீங்க இல்லையா, அதான் லாண்ட்ரிங் சொல்லுவாங்க. மணி லாண்ட்ரிங்னா என்ன பண்ணுவாங்க, ஓகேவா? கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக ஆக்குறாங்க. இப்போ என்ன, உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு தவறான முறையில், ஓகே, ஒரு டொபேக்கோ, ஒரு கஞ்சா கடத்தியோ ஏதோ ஒரு தப்பான விஷயங்களை நீங்கள் மணி ஏர்ன் பண்ணி 1 கோடி ஏர்ன் பண்ணுறீங்க. அந்த 1 கோடியை போய் நீங்கள் நேராக போய் என்ன சொல்லுவீங்க, கவர்மெண்ட் கிட்ட போய் இந்தமாரி நான் வந்து ஒரு டொபேக்கோ கடத்தி என்ன பண்ணேன், 1 லட்சம் நான் சம்பாரிச்சிட்டேன், 1 கோடி சம்பாரிச்சேன்னு சொன்னீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அதுக்கு டேக்ஸ் கட்ட போகிறேன்னு சொல்ல முடியுமா, கவர்மெண்ட் கிட்ட போய் சொல்ல முடியாது இல்லையா? அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கம்பெனி வச்சு நடத்துவீங்க. நீங்கள் உங்கள் பேரில் ஒரு ஏபிசி பிரைவேட் கம்பெனி வச்சு நடத்துவீங்க, ஓகேவா? நடத்திட்டு ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து ஏதோ ஒரு துணி கடைன்னு வச்சுக்கோங்க, ஓகே? அந்த துணி கடையில் ஒரு 10 துணி விற்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் உதாரணத்துக்கு என்ன பண்ணிடுவீங்கன்னா, ஒரு 1000 துணி விற்றுட்டேன், 1000 துணிக்கு இவ்வளோ லட்சம் ஆச்சுன்னு இவ்வளோ கோடி ஆச்சுன்னு சொல்லிட்டு அதில் கணக்கு காட்டிடுவீங்க. உங்கள் முன்னாடி ஒரு மொக்க கம்பெனி ஏதாச்சும் ஒன்று வச்சுருவீங்க. அந்த மொக்க கம்பெனி, அந்த கம்பெனிக்கு என்ன பண்ணிடுவீங்கன்னா, அந்த கம்பெனியில் வந்து என்ன ஆச்சுன்னா, இவ்வளோ துணிகள் விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு அதில் கணக்கு காட்டுறீங்க இந்த பணத்தை போய், புரியுதாங்க? அதுதான் வந்து மணி லாண்ட்ரிங் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, ஓகேவா? ரியல் எஸ்டேட்னா ரியல் எஸ்டேட்டை ரெகுலேட் பண்ணுறது, ஓகே? பினாமி டிரான்சாக்ஷன் ஆக்ட்னா, பினாமிஸ்னா யார், உங்கள் ரிலேஷன்ஸோடைய பேரில் இன்னொரு ப்ராப்பர்ட்டிஸ் வச்சுருப்பீங்க பார்த்தீங்கன்னா, அதான் பினாமி. அவங்க பினாமி மூலிமா நீங்கள் உங்கள் பேரில் டிரான்சாக்ஷன் பண்ணால் நீங்கள் மாட்டிடுவீங்க. உங்கள் பினாமிஸ் மூலிமா டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க, அதை ரெகுலேட் பண்ணுறது கொண்டு வரப்பட்டது தான் இந்த பினாமி டிரான்சாக்ஷன் ஆக்ட், அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா? ஆப்ரேஷன் க்ளீன் மணிப்பா, பிளாக் மணியை ஒழிக்கணுன்றதுக்காக கொண்டு வரப்பட்டது. அந்த டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் அடுத்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது தாங்க இந்த ஆப்ரேஷன் க்ளீன் மணி, ஓகேவா? பார்த்து வச்சுக்கோங்க. பண மோசடி சட்டம், ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை சட்டம், பினாமி பரிவர்த்தனை திருத்த சட்டம், சுத்தமான பண செயல்பாடு, ஓகேவா? இது பட்ஜெட்டை பற்றி கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, சென்ட்ரல் பட்ஜெட் ஆர்டிகல் 112 கரெக்ட் தான், ஓகேவா? மத்திய வரவு செலவு திட்ட ஷரத்து எது பார்த்தீங்கன்னா 112 தான். மாநில வரவு செலவு திட்டம் ஷரத்து எது பார்த்தீங்கன்னா 202 கரெக்ட் தான்ப்பா, சரியா? அது என்ன, ஓட் ஆன் அக்கௌண்ட், நிதிக்கு வாக்கெடுப்பு வரவு செலவு திட்டம் ஷரத்து 116 கரெக்ட் தான். ஜீரோ பட்ஜெட், இந்திய அரசு 1987-88 பூஜ்ஜிய வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்தது, இதுவும் கரெக்ட் தான், ஓகே? இது ரெண்டும் நமக்கு தெரியும். இது என்னதுப்பா, ஓட் ஆன் அக்கௌண்ட். ஓட் ஆன் அக்கௌண்ட் அப்படின்னா உதாரணத்துக்கு பட்ஜெட் வந்து பாஸ் பண்ணி அதை வந்து என்ன பில்லாக மாற்றுவாங்க, மணி பில்லுன்னு சொல்லுவாங்க, அப்ராப்ரேஷன் பில்லுன்னு சொல்லுவாங்க, பண மசோதா, நிதி மசோதான்னு சொல்லிட்டு 2 விதமாக சொல்லுவாங்க, ஓகேவா? அது ரெண்டுத்தையும் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா, கன்சாலிடேட்டட் ஃபண்ட்லேருந்து மணி எடுக்க முடியும். சப்போஸ் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறோம் அப்படின்னா ஒருங்கிணைந்த நிதின்னு சொல்லிட்டு நடத்திட்டு ஆர்டிகல் 266 சொல்லிட்டு, ஸோ அதில் வந்து பணத்தை நம்ம எடுக்க முடியும். இது எவ்வளோ காலகட்டம் எடுக்கும் போது கிட்டத்தட்ட வந்து 2 மாதம் கிட்ட எடுக்கும் இல்லையா? ஸோ அந்த காலகட்டத்துக்குள்ளே நமக்கு அதுக்கு முன்னாடியே சில பேருக்கு வந்து மணி தேவைப்படும், ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவைப்படும். அவங்களுக்கு வந்து கிராண்ட் போடுவாங்க, கிராண்ட் இன் அட்வான்ஸ் அப்படின்ட்டு இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. ஓட் ஆன் அக்கௌண்ட் அப்படின்னா முன்கூட்டியே என்ன பண்ணதா கிராண்ட்டை வந்து கொடுக்குறது, பணத்தை கொடுக்குறது, கிராண்ட் இன் அட்வான்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அவங்க 2 மாதத்துக்கு முன்னாடியே பணம் தேவைப்பட்டது அப்படின்னா அவங்களுக்கு என்ன கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, மணி வந்து பட்ஜெட் பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே கொடுத்துருவாங்க. அதுதான் வந்து ஓட் ஆன் அக்கௌண்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, சரியா? இது வந்து 2016 வரைக்கும் தான் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை 2017க்கு அப்புறம் பட்ஜெட் வந்து எப்போ பாஸ் பண்ணுறாங்க, ஃபெப் ஃபர்ஸ்ட் வீக்கில் பாஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த காலகட்டத்துக்கு இந்த 2017 முன்னாடி ஃபெப் லாஸ்ட் வீக்கில் தான் பண்ணுவாங்க, தெரியும்ல? இதெல்லாம் ஃபெப் லாஸ்ட் வீக் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால எக்ஸ்ட்ரா ரொம்ப டைம் எடுத்ததால ஓட் ஆன் அக்கௌண்ட் யூஸ் பண்ணாங்க. ஆனால் 2017 ஃபெப் 1லே பண்ணுறதுனால மேக்ஸிமம் இதை யூஸ் பண்ணுறது கிடையாது, சரியா? அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஜீரோ பட்ஜெட். அது என்னப்பா, பூஜ்ஜிய வரவு செலவு திட்டம்.
இப்போ ஒரு பட்ஜெட்டை கொண்டு வராங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் ரெஃபரன்ஸ் எடுத்து பண்ணுவாங்க. ஓகே, ப்ரீவியஸ் இயர் என்ன எஸ்டிமேட் பண்ணாங்க, ப்ரீவியஸ் இயர் என்ன எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணாங்க, அதை பொறுத்து சார்ந்து இருக்கும் வரக்கூடிய பட்ஜெட். ஆனால் ஜீரோ பட்ஜெட் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் ரெஃபரன்ஸை எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு பேஸ் இயராக சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா. இப்போ உதாரணத்துக்கு அந்த பட்ஜெட்டில் இருக்கிற எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக எடுத்து பண்ணுவாங்க. இப்போ இது ஜீரோ பட்ஜெட் அப்படின்னா எந்த ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை எடுத்துக்காம ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறது தான் பூஜ்ஜிய வரவு செலவு திட்டம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, சரியா? எல்லாமே சரிதான். ஓகேவா? 1987 to 88 தான் இதை போடுவாங்கப்பா, சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லா ஆர்டிகலையும். மணி பில்லுக்கு என்ன ஆர்டிகல் வரும்? பண மசோதாக்கு ஆர்டிகல் 110, நிதி மசோதாக்கு அப்ராப்ரேஷன் பில் ஆர்டிகல் 114 வரும். இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேவா? அடுத்தது இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம பார்த்துருப்போம் நினைக்கிறேன். மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய விதமாக இருக்குங்க. டேக்ஸை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மாநில அரசே விதிக்கும். ஓகே, மாநில அரசை கலெக்ட் பண்ணோம், சென்டருக்கு ஸ்டேட்டுக்கு கொடுக்கும். அதே போல் மாநில அரசு விதிக்கும். ஓகே, அதை கலெக்ட் பண்ணுறது ஷேர் பண்ணிக்கிட்டு மத்திய அரசு வந்து இம்போஸ் பண்ணிடும். அதை கலெக்ட் பண்ணுறது யாராக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விதவிதமாக ஒரு 4 வகை இருக்கும், சரியா? 269, 268, 270, 272 இது மாதிரி 4 விதமான ஆர்டிக்கல் இருக்கும். கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கும் தான், சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் 269 சொல்றது வந்து என்ன சொல்றதுன்னா which can be allocated to the state. ஓகேவா? பாருங்க, வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்களாக இருக்கும். ஆமாம், இந்த 268 பார்த்தீங்கன்னா ஓகேவா என்ன சொல்றாங்கன்னா விதிக்கப்பட்டு வசூலிக்கப்படுவது யார் இருக்கும் பார்த்தீங்கன்னா விதிக்கப்படுறது மட்டும் தான் மத்திய அரசு, வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஓகேவா ஒதுக்கக்கூடிய வளங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 269. 268ல் வேற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆர்டிகல்ஸ். ஓகேவா? ஸோ ஆர்டிகல்ஸ் ஏற்ற மாதிரி அது என்னென்ன சொல்கிறாங்கன்றதை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக தான் இருக்கும். ஓகேவா? இதில் வந்து மாநில அரசு விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு தான், அப்புறம் வந்து மாநில அரசு என்ன பண்ணுறாங்க, ஒதுக்குறாங்க. ஓகேவா? மத்திய அரசு அதாவது என்ன பண்ணிடுறாங்க, விதிச்சிடுறாங்க, கலெக்டும் பண்ணிடுறாங்க. கலெக்ட் பண்ணிட்டு அது யாருக்கு கொடுக்குறாங்க, மாநில அரசுக்கு கொடுக்குறாங்க. ஆஸ் வெல் அஸ் 268 எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா விதிக்கிறது மாதிரி தான் மத்திய அரசாக இருக்கும், ஆனால் வசூலிக்கிறது மாநில அரசாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து வித்தியாசங்கள் இருக்கும். ஸோ அந்த ஆர்டிகல்ஸ் டிஃபரன்சஸை பார்த்து வச்சுக்கோங்கப்பா, சரியா? கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக தான் இருக்கும். ஒரு ஆர்டிகல் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஒரு ப்ரீவியஸ் டெஸ்ட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன், அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்தது இந்திய நேரடி முதலீடு மற்றும் தொழில்துறை உற்பத்தியில் தமிழகம் வந்து 3வது இடம் இருக்குப்பா, சரியா? இந்த இண்டெக்ஸ் வந்து இந்தியன் கவர்மெண்ட் தான் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வீடுன்னு நினைக்கிறேன், சரியா? அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங் தமிழ்நாடு, சரியா? ஓகே, ஆக்சுவலாக வந்து தமிழ்நாடு வந்து 3rd பிளேஸில் இருந்தது. இதுக்கு முன்னாடிலாம் 1st பிளேஸ்லாம் இருந்திருக்கு, சரியா? ஸோ இப்போ கரண்ட்டாக இருக்கிறது வந்து 3rd பிளேஸில் இருக்கிறாங்க. இந்த இண்டெக்ஸ் கொஞ்சம் நல்லா சாரி இந்த ரேங்கிங்ன்றதை பார்த்துட்டு போயிடுங்க. நல்லா ஒன்றும் இல்லைப்பா, இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங் தொழில்துறை உற்பத்திலையும் அந்நிய நேரடி முதலீட்டில் யார் ஃபர்ஸ்ட்ல இருக்கா, யார் வந்து பெட்டராக அட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது ரேங்கிங் கொடுத்துருக்காங்க. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. குஜராத் இதில் ஃபர்ஸ்ட் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், சரியா? அது வந்து போன வருஷத்தில் ரீசெண்டாக இப்போ 2025 ஏதாவது விட்டுருந்தாங்கன்னா அதை பார்த்துட்டு போயிடுங்க, சரியா? ஒரே வாட்டி தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஓகேவா? இது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்குது, 11th புக்கில் இருக்கும், சரியா? 11th எக்கனாமிக்ஸ் புக்கில் இருக்கும். The city is known as the medical capital of India and the banking capital. எனக்கு தெரியும்ல, மெடிக்கல் கேபிட்டல் as well as பேங்கிங் கேபிட்டல் வந்து யாரு, சென்னை தான் சொல்கிறாங்க, சரியா? ஸோ மெடிக்கல் கேபிட்டல் என்னது, அதிகபட்சமான ஹாஸ்பிட்டல், டாக்டர் டு பீப்புள் ரேஷியோஸ், ஓகே, அந்த என்ன சொல்கிறது, இந்த மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேஷியோ இந்த விகிதத்தெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால தமிழ்நாடு வந்து சென்னையை வந்து மெடிக்கல் கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. as well as பேங்கிங் கேபிட்டல் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறாங்க, சரியா? பேங்கிங் கேபிட்டல்னா பேங்க்ஸ். ஓகே, பேங்க்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் பேங்க் எப்படி இருக்குது, பெட்டராக இருக்காங்களா, ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஸ், ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்காங்கன்னு சொல்கிறது தான் பெஸ்ட்டாக இருக்கிறதுனால தமிழ்நாட்டை வந்து சென்னை வந்து பேங்கிங் கேபிட்டல் அப்படின்ட்டு சொல்கிறாங்கப்பா, சரியா? இந்தியாவின் மருத்துவ தலைநகரம், வங்கி தலைநகரம் என அழைக்கப்படும் நகரம் இது அப்படின்ட்டு கேட்டது. இது ஸ்கூல் புக்கில் இருக்குதான், ஓகேவா? According to 2011 census, the least density populated district in Tamil Nadu after the Nilgiris. Okay, 2011 கணக்கெடுப்பின்படி நீலகிரியை தொடர்ந்து தமிழ்நாட்டில் குறைவான அடர்த்தி உள்ள மாவட்டம் இது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீலகிரின்னு தெரியும், ரெண்டாவது என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா திருச்சி இருக்குது, சரியா? இந்த லிஸ்ட்டை பார்த்து வச்சுக்கோங்க. அதிகபட்சமான பாப்புலேஷன் எது, குறைந்தபட்சமான பாப்புலேஷன் எது? ஓகே, லாஸ்ட் 2, ஃபர்ஸ்ட் 2. ஸோ அப்படி பார்த்து வச்சுக்கிட்டா போதும் இது, சரியா? ஈஸி தான், அட்டன் பண்ணியிருப்பீங்க. அடுத்தது முத்ரா, சிறிய அழகு முன்னேற்றம் மற்றும் மறுநிதி அளிக்கும் முகவர் வங்கி. தொடங்கப்பட்ட ஆண்டு கரெக்டு 2015. ஓகே, கொஞ்சம் என்னது ஏப்ரல் கொஞ்சம் கஷ்டம்தான். 2015 தெரிஞ்சுன்னா ஏஎன்சி கன்ஃபர்மேஷன் கொடுத்துருவீங்க. பட் February 8 ஏப்ரல் 8 கன்ஃபியூஷன் ஆகிருப்பீங்க, கரெக்டாக? ஸோ வந்து இந்தமாரி மந்த் அண்ட் டேட்டு கேட்குறப்ப கொஞ்சம் எல்லாருக்குமே என்ன சொல்கிறது கன்ஃபியூஷன் தான் இருக்கும். அது எல்லாருமே மந்த் அண்ட் டேட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ
தெரியலனா பரவாயில்ல, தெரிஞ்சுக்கோங்க. எப்போ ஏப்ரல் 8 கொண்டு வந்திருக்காங்க. சரியா? முத்ரானா என்ன சொன்ன, ஒரு மறுநிதி அமைப்பு. எதுக்காக? தொழில் முனைவோர் ஆண்டர்பிரினர்ஷிப்பை டெவலப் பண்ணுறதுக்காக அப்படின்லாம் நான் நடத்தியிருப்பேன்ப்பா. மணி அண்ட் பேங்கிங்ன்ற ஒரு வீடியோவில் நான் நடத்தியிருப்பேன். மைக்ரோ யூனிட் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபினான்சிங் ஏஜென்சி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? யார் யாருக்கெல்லாம் லோன் கொடுப்பாங்க, உமன்ஸ்க்கு தான் அதிகமாக லோன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதெல்லாம் சொல்லியிருப்பார். இப்போ ரீசெண்டாக மோடி அவர்கள் கூட வந்தபோது முத்ரா மூலிமா தமிழ்நாட்டில் அதிகபட்சமான உமன்ஸுக்கு வந்து நான் வந்து லோன் கொடுத்துருக்கோம் அப்படின்லாம் சொல்லியிருப்பார். முத்ரா பற்றி பேசியிருப்பார், பார்த்துருப்பீங்க. ஓகேவா? அடுத்தது ஃபினான்ஸ் கமிஷன்ப்பா. ஃபினான்ஸ் கமிஷன். ஓகேவா? ஃபினான்ஸ் கமிஷன் வரும். ஓகேவா? ஃபினான்ஸ் கமிஷன் ரீசெண்டாக போட்டது. ஓகே, இவர் தான் யார் இருந்தால் பார்த்தீங்கன்னா அரவிந்த் பனகாரியா. லாஸ்ட் முன்னாடி பார்த்தோம் இல்லையா, பிளானிங் கமிஷனோட ஃபர்ஸ்ட் வைஸ் சேர்மனாக இருந்தவர் தான் ஃபினான்ஸ் கமிஷனோட 16th சேர்மனாக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டான கரண்ட் அஃபேர்ஸ் இது, பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அரவிந்த் பனகாரியா. இதுக்கு முன்னாடி இருந்தவர் தான் NK சிங், 15th ஃபினான்ஸ் கமிஷன் சேர்மன். ஓகே, இவரோட பரிந்துரை வந்து 2025 முடிஞ்சிடும் நினைக்கிறேன். 2025 தான் யாருது ஸ்டார்ட் ஆகுது, அரவிந்த் பனகாரியா ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? இவர் எவ்வளோ ஷேர் சொல்லியிருப்பாரு, 42% சொல்லியிருப்பாரு. ஓகேவா? 42% சொல்லியிருப்பாரு. இது 1% வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு இருக்கும். நான் 41 சொல்லியிருப்பேன் ஃபர்ஸ்ட் நடத்துகிறப்போ. ஃபினான்ஸ் கமிஷனை பற்றி நடத்திருப்பேன். ஓகே, ரிசோர்ஸ் ஷேரிங் என்ற வீடியோவில் நடத்திருப்பேன். ஃபினான்ஸ் கமிஷனை பற்றி அவங்களோட பரிந்துரைகள்லாம் என்னென்ன, யார் யாரெல்லாம் சேர்மேன்றதை பார்த்து வச்சுக்கோங்க. சப்போஸ் சேர்மேன் லிஸ்ட்டு வேணும், எத்தனை ஃபஸ்ட்டு சேர்மன்லேருந்து 15th சேர்மன் வரைக்கும் லிஸ்ட்டு வேணும் அப்படின்னா 12th ஸ்கூல் புக்கில் இருக்குது, பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? ஓகேப்பா. அடுத்தது வந்து தமிழ்நாடுடைய தான் கேட்டிருக்காங்க. சிறு தொழிலை டெவலப் பண்ணுறதுக்காக என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க, ஓகே, என்னென்ன அமைப்புகள் கொண்டு வந்திருக்காங்கன்றது நம்ம கேட்டிருக்காங்க. ஓகே, பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோஷன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ ஒன்றுக்கு ஞாபகம் வச்சுக்கோ, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க. ஸோ வந்து இதோட எக்ஸ்பான்ஷன்ஸை பார்த்து வச்சுக்கோங்க, எந்தெந்த ஆண்டுன்றதை பார்த்து வச்சுக்கோங்க. சிப்காட் எப்போ பார்த்தீங்கன்னா 1971. ஓகே, டான்சிட்கோ எப்போ பார்த்தீங்கன்னா 1970. ஓகே, டிட்கோ எப்போ பார்த்தீங்கன்னா 1965. ஓகே, டிக் அதாவது தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, 1949. இதுதான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு பேரா மாறி இருக்கும். ஒருத்துக்கு ஒரு முக்கியமான விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, லோன் கொடுக்குறது. ஓகே, அதெல்லாம் வந்து யார் பார்த்தீங்கன்னா சிப்காட் மூலியமாக தருவாங்க. அது இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், இன்னோவேஷனை டெவலப் பண்ணுறதுக்கு. ஓகேவா? பயோடிசெல் பார்க்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் வந்து யாருடைய இதெல்லாம் டான்சிட்கோ மூலியமாக கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது வந்து பணவாட்டத்தின் இயல்புகள். நான் சொல்லியிருப்பேன், இன்ஃப்ளேஷன் நடத்திருப்பேன், அப்புறம் டீஃப்ளேஷன் ஒரு கான்செப்டை நடத்திருப்பேன். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகும். இன்ஃப்ளேஷன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், டீஃப்ளேஷன்னா ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகும்னு சொன்னா, அப்போ டீஃப்ளேஷன்னா ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகும். அப்போ மணி சப்ளை எப்படி இருக்கும், குறைந்து காணப்படும். வேலைவாய்ப்பு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, வேலைவாய்ப்பு இருக்காது. ஆக்சுவலாக அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும். ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் இருந்துச்சுன்னா எல்லாமே கரெக்ட். இங்கே எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்ததால 1 and 2 மட்டும் தான் கரெக்ட். சரியா? பணவாட்டம், விலைவாசி குறைத்தல், குறைந்த பண அளிப்பு, வேலைவாய்ப்பு. ஓகே, வேலைவாய்ப்பு வேலைவாய்ப்பு இன்மைன்னு சொல்லுவாங்க. சரியா? அது பட்ஜெட் ப்ரிப்பரேஷன்ஸ்பா. நம்ம ஆல்ரெடி இந்த மாதிரி கொஸ்டின் பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். பட்ஜெட் என்னென்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ஓகேவா? ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஓகே, நிதி அமைச்சகம் வரவு செலவு திட்ட மதிப்பீட்டை தயார் செய்தல், அதான் ஃபர்ஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் அதை என்ன பண்ணுவாங்க, பாராளுமன்றத்தில் பல்வேறு துறைகள் வருமானம் மற்றும் செலவு மதிப்பீட்டுகளை ஓகே நிதி அமைச்சகத்திடம் அனுப்புவாங்க. ஓகேவா? இவங்க ரெடி பண்ணுறதுக்கு அப்புறம் யார் அனுப்புவாங்க, நிதி அமைச்சகத்துக்கு இவங்க அனுப்புவாங்க. அதான் ரெண்டாவது வர விஷயம். அப்புறம் வந்து வரவு செலவு திட்டம் தயாராகும். ஓகே, ரெசிப்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ராஜெக்ட் வில் பி ப்ரிப்பேர்ட். ஓகே, அடுத்தது வந்து கரெக்டு தான். அப்போ என்ன பண்ணுவார், மினிஸ்டர் வில் ஃபைல் ஃபார் ஃபினான்ஸ் மினிஸ்டர் கவுன்சில் அப்ரூவல். ஓகேவா? மந்திரி சபை ஒப்புதலுக்கு நிதி அமைச்சர் தாக்கல் செய்வார். ரெண்டாவதாக இருக்கும். லாஸ்ட் எது வரும் பார்த்தீங்கன்னா, ஓகேவா, வேரியஸ் டிபார்ட்மெண்ட் will send estimates of income and expenditure to the finance ministry. ஓகே, அது சொல்லிட்டேன். ஓகேவா? அதுக்கு அடுத்தது வந்து பட்ஜெட் will be ready to the presented in the parliament. ஓகே, பாராளுமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு தயார் நிலையில் இருக்கும். ஓகேவா? அதாவது நம்மளுக்கு தெரியல அப்படின்னா லாஸ்ட்டாக எது வரும்ன்றது ஐடென்டிஃபை பண்ணணும். சரியா? நம்மளுக்கு ஈஸியாக வந்து 5th வந்து லாஸ்ட்டாக வரும் அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் வந்து கண்டிப்பாக எது வரும் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணுறது தான் கண்டிப்பாக வந்து ஃபர்ஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து தெரியாத பட்சத்தில் இந்த ஆப்ஷன் டியை நீங்கள் எலிமினேட் பண்ணிடலாம். இதை 3 வச்சு 4-3-2 3-4-2 கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கும். அதை பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, நம்ம வந்து இந்த மார்க் டெஸ்ட் சாப்டர் வைஸ் டெஸ்ட் அட்டன் பண்ணுறப்ப இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம பார்த்துருப்போம். அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஈஸி தான். படிக்கும்போதே அது எது ஃபர்ஸ்ட் செகண்ட் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அடுத்தது பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. நான் வாங்கும் சத்தியை பற்றி நடத்திருப்பேன். நம்ம இந்தியாவில் எவ்வளோ பொருள் வாங்குறோமோ நம்ம வெளிநாட்டில் யூஎஸ்ஏல எவ்வளோ பொருள் வாங்குறோமோ அதே பொருளை இந்தியாவில் நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்க, அதுதான் வந்து பர்ச்சேசிங் பவர் அப்படின்ட்டு சொல்லியிருப்பேன். அதில் 3வது இடம் வந்து தமிழ்நாடு இருக்குது, முதல் இடம் வந்து சைனா இருக்குது, 2வது யூஎஸ்ஏ இருக்குது. பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா?
நான் நடத்திருப்பேன்ப்பா அக்ரிகல்ச்சர் நடத்துகிறப்போ யூபிடிஎஸ்னா என்ன நடத்திருப்பேன். ஓகே டிபிடிஎஸ் ஞாபகம் இருக்கா? டிபிடிஎஸ் பிடிஎஸ் இதெல்லாம் நடத்திருப்பேன். ஓகேவா? ஐபிடிஎஸ்னா என்ன இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஒருங்கிணைந்த ஓகேவா பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், பொது விநியோக முறைனா ரேஷன் கடைகளை பற்றி சொல்லுது. ஓகேவா? யூனிவர்சல் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்னா ஓகே எல்லாருக்குமே இப்போ நம்ம அரிசி பருப்பு கோதுமைலாம் நமக்கு ஃப்ரீயாக தானே தராங்க, ஆனால் எந்த காசுலேயும் வந்து தரதில்லை. அதுதான் வந்து யூனிவர்சல் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் சொல்லுவாங்க. அதுதான் ஃபாலோ பண்ணுற ஒரே மாநிலம் தமிழ்நாடு. ஓகே மற்ற மாநிலங்கள்லாம் ஒரு சில காசு வச்சு தராங்க, ₹1 ₹2 அப்படின்னு சொல்லிட்டு தராங்க. தமிழ்நாட்டில் அப்படி தரது கிடையாது. ஓகே டிபிடிஎஸ்னா ஃபர்ஸ்ட் பிடிஎஸ் வந்தால் டிபிடிஎஸ் வரும். டிபிடிஎஸ்னா டார்கெட்டட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படின்ட்டு சொல்லியிருப்பேன். இன்டிகிரேட்டட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு ஞாபகம் இருக்கா? நடத்தினேன். ஓகேவா? அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்கப்பா. ஓகே அடுத்தது ஃபார்முலேஷன் ஆஃப் த ஸ்பெஷல் எக்கனாமிக் பாலிசி 2005 ஏஷியா ஃபர்ஸ்ட் எக்ஸ்போர்ட் ப்ராப்பர் ஏஷியா ஃபர்ஸ்ட் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் வந்து 1965 இன் காண்ட்லா. த டேர்ம் ஹிந்து ரேட் ஆஃப் growth rate was used by the ராஜ் கிருஷ்ணா. ஓகே ராஜ் கிருஷ்ணான்னு வரும். ஓகே ராஜம் கிருஷ்ணா வராது, ராஜ் கிருஷ்ணான்னு வரும். ஓகே சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் வில் ரெடியூஸ்ட் ஆஸ் பெர் நரசிம்மன் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் இன் 1995. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் தான். ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் பாலிசின்னு என்னன்னு தெரியும் உங்களுக்கு? சிறப்பு பொருளாதார மண்டலம்னு நான் சொல்லியிருப்பேன். அந்த இடத்துல வந்து எக்ஸ்போர்ட்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா டியூட்டிஸ், அதாவது டியூட்டிஸ் போகிறாங்களா எக்ஸ்போர்ட் டியூட்டி, ஏற்றுமதி வரி இறக்குமதி வரிலாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து கம்மியாக இருக்கும், இல்லைன்னா இல்லவே இருக்கா 0% இருக்கும். அதுதான் வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்போ கொண்டு வராங்க பார்த்தீங்கன்னா பாலிசி வந்து 2005 கொண்டு வராங்க. ஓகே அடுத்தது ஆசியாவின் முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் 1965 காண்ட்லாவில் வருது. கரெக்ட் தான். ஸ்கூல் புக்கில் இருக்கும் இந்த கான்செப்ட்லாம், இந்த டேர்ம்லாம் இருக்கும். ஓகேவா? ஹிந்து ரேட் ஆஃப் growth ஓகே இந்துக்களின் வளர்ச்சி அப்படின்ட்டு சொல்லியிருப்பாரு. நான் வந்து லாஸ்ட்டாக இண்டஸ்ட்ரியல் growth நடத்துகிறப்ப இதை நடத்திருப்பேன். இந்துக்களின் வளர்ச்சினா என்ன? ஒரு 30 ஆண்டுகள் வந்து 3.5% மட்டும்தான் போகும் growth. அதை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க இந்துக்களின் வளர்ச்சி அப்படின்ட்டு. ஓகேவா? சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் ஓகேவா? அது 1995 ஆண்டு நரசிம்மம் குழு பரிந்துரைப்படி சிஆர்ஆர் மற்றும் எஸ்எல்ஆர் குறைக்கப்பட்டது. ஆக்சுவலாக இந்த ஆப்ஷன் கரெக்ட் தான்ப்பா. சரியா? இது வந்து கிடையாது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஆக்சுவலாக நரசிம்மன் கமிட்டி தான் சிஆர்ஆரையும் எஸ்எல்ஆரையும் குறைக்கணும்னு சொல்லிட்டு பரிந்துரை பண்ணியிருக்கோம். நான் சிஆர்ஆர் எஸ்எல்ஆர்னா நான் வந்து இன்ஃப்ளேஷன் டாபிக் நடத்திருப்பேன், மானிட்டரி பாலிசி நடத்திருப்பேன், அழகாக நடத்திருப்பேன், கிளியராக பொறுமையாக சொல்லியிருப்பேன். அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு அதை பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்கப்பா. சரியா? அது எல்லாமே கரெக்ட் தான். ஆன்சர் அனைத்தும் சரி. சரியா? அடுத்தது 5 இயர் பிளானை மேட்ச் பண்ண சொல்கிறாங்க, நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா? நான் சொல்லியிருப்பேன் இன்க்ளூசிவ் சஸ்டைனபிள் வந்தால் 12th, வெறும் இன்க்ளூசிவ் வந்தால் 11th அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ 12th நீங்கள் மேட்ச் பண்ணுறீங்க. அப்புறம் சோஷியல் ஜஸ்டிஸ்ன்றது நான் 9th ஆல்ரெடி நான் அழகாக மென்ஷன் பண்ணிப்பேன். இந்த மாதிரி கேட்டிருக்காங்கப்பா, இந்த மாதிரி சோஷியல் ஜஸ்டிஸ் ஓகே சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சின்னு கேட்டிருக்காங்க 9th 5 இயர் பிளான்னு சொல்லியிருப்பேன். ஸோ வந்து 9th வந்து தேர்ட் ஆப்ஷனுக்கு வந்து 2 நினைக்கிறேன். ஓகேவா? பாருங்கள் தேர்ட் ஆப்ஷன் 2. ஓகேவா? 4th 4. ஓகேவா? அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து 3 தன்னறிவு பொருளாதார உருவாக்கல். அப்புறம் வந்து செகண்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் தொழில் முன்னேற்ற மேம்பாடு. ஓகேவா? நம்ம இந்த இண்டஸ்ட்ரீஸ் அந்த ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்தது பார்த்தியா, அதுதான். ஓகேவா? நான் நடத்திருப்பேன். அப்ஜெக்டிவ்ஸ் தான் கேட்டிருக்காங்க. 5 இயர் பிளானோட அப்ஜெக்டிவ்ஸ் தான் இதில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? 3124. ஓகேவா? அப்புறம் நேஷனல் போர்ட்ஸ் போர்டு ஃபார்ம்டு இயர் வந்து 1950 ஸ்கூல் புக்கில் இருக்குது. போர்ட்ஸ் டெவலப்மெண்ட்காக கொண்டு வரப்பட்டது. ஓகேவா? துறைமுகங்கள் தேசிய துறைமுக வாரியம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. அடுத்தது இஃப் மோர் பீப்புள் ஆர் இன் ஏ ஜாப் தென் டிமாண்ட் இட்ஸ் கால்ட் அஸ். தேவைக்கு அதிகமான மக்கள் ஒரு வேலையில் இருந்தால் அது எவ்வகையான வேலையின்மை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. டெக்னிக்கல் ஆக்சுவலாக நான் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஒரு சாப்டர் தனியாக நடத்திருப்பேன்ப்பா. டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட், ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட், டெக்னிக்கல் அன்எம்ப்ளாய், சுயற்சி வேலையின்மை. ஓகேவா? டிஸ்கைஸ்டு மறைமுக வேலை வாய்ப்பின்மைன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த லைன் தான் இது மறைமுக வேலை வாய்ப்பின்மை. நான் நடத்திருப்பேன், அழகாக நடத்திருப்பேன். ஓகே எத்தனை பேர் வந்து அந்த லேண்டில் வேலை செய்கிறாங்களோ 10 பேர் தான் அந்த வேலைக்கு போதும் அந்த லேண்டில் வேலை செய்ய. ஆனால் 20 பேர் 30 பேர் வேலை செய்கிறாங்க. அப்போ அந்த மீதி இருக்கிற ஃபார் எக்ஸாம்பிள் 10 பேர் தேவை, 20 பேர் வேலை செய்கிறாங்கன்னா அந்த 10 பேர் வந்து என்ன வேலை வாய்ப்புனா மறைமுக வேலை வாய்ப்பின்மை சொல்லுவாங்க. ஓகே டிஸ்கைஸ்டுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகே நீட் ஆயோக் கூட எக்ஸ்பான்ஷன் கேட்டிருக்காங்க. நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. நேஷனல் இன்ஸ்டியூட் சொல்கிறத விட இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியான்றது சொன்னால் நல்லாயிருக்கும். ஓகே நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் டுமாரோ இந்தியா கிடையாது, ட்ரேடு கிடையாது, டிரான்ஸ்போர்ட் கிடையாது, டிரான்ஸ்ஃபார்மிங். ஓகே டிரான்ஸ்ஃபார்மிங்ப்பா. ஓகே அதாவது இதுக்கு வந்து தமிழ் டிரான்ஸ்லேஷன் வந்து இங்கிலீஷ்லேயே தான் படிக்கணும். தமிழ் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஓகே தமிழ் டிரான்ஸ்லேஷன் கிடையாது, இப்படி தான் கொடுப்பாங்க தமிழ். நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா?
அடுத்த கொஸ்டின் பாருங்க, நீத்தி ஆயோக் கீழ்கண்ட எதன் மூலம் அமைக்கப்பட்டது? ஓகே, நீத்தி ஆயோக் வந்து ஆக்ட் மூலியமாவும் கிடையாது, கான்ஸ்டியூஷன் மூலியமாவும் கிடையாது. இட் இஸ் நெய்தர் ஏ கான்ஸ்டியூஷனல் நார் எட் ஸ்டாட்யூட்டரி பாடின்னு சொல்லுவாங்க நீத்தி ஆயோக். ஓகேவா, அப்போ யார் கொண்டு வந்திருப்பா? அமைச்சரவை தீர்மானம் தான் கொண்டு வந்திருக்கோம். இதுதான் எப்போ? மார்ச் 15, 1950. ஓகேவா, ஏப்ரல் 1 தான் என்ன நடக்கும்? ஓகேவா, ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் வரும். அடுத்ததுப்பா, மணி அண்ட் பேங்கிங்கில் சொல்லியிருப்பேன், 14 கமர்ஷியல் பேங்க் வந்து எப்போ நேஷனலைஸ் பண்ணாங்க? 6 கமர்ஷியல் பேங்க் வந்து நேஷனலைஸ் பண்ணியிருப்பாங்க சொல்லியிருப்பேன். 6 கமர்ஷியல் பேங்க் வந்து 1980, 14 கமர்ஷியல் பேங்க் வந்து ஓகே 1969. ஓகேவா, 1980 தான் இது. ஓகேவா, கிசான் கிரெடிட் அட்டை இது ஒன்று மணி அண்ட் பேங்கிங்கில் நடத்திருப்பேன். கிசான் கிரெடிட் அட்டை வந்து ஓகே விவசாயிகளுக்கு லோன் வாங்குறது சிரமம் ஏற்படக்கூடாது, அவங்களுக்கு இந்த கார்டு ஒரு சின்ன கார்டு மூலிமா அந்த கார்டை காமிச்சாலே லோன் கொடுத்துடணும். அப்படி எந்த ஆண்டில் கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1998. ஆக்சுவலாக 1998 1999 பீரியடில் கொண்டு வந்திருப்பாங்கன்னு ஒரு சில ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து 1998 நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரியா, கிசான் கிரெடிட் கார்டு. அடுத்து ஆர்பிஐ ஃபங்க்ஷன்ஸை பற்றி கேட்டிருக்காங்க. அபவுட் தி ஆர்பிஐயோடது. ஆர்பிஐ பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு? ஆல்ரெடி இதையும் சொல்லியிருப்பேன், 1934 கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, அது எப்போ வந்து 1937 மும்பைலேருந்து ஓகே 1915 அப்புறம் ஃபங்க்ஷனிங் ஃப்ரம் த ஓகே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆர்பிஐ ஏப்ரல் 1, 1934 முதல் செயல்பட துவங்கியது. 1937 மும்பையில் இயங்கி வருகிறது. இது கரெக்டுப்பா. ஓகேவா, இது ஏன் நான் தப்புன்னு சொல்கிறேன். 1950 நாட்டுடைமை ஆக்கப்பட்டது. கரெக்டு. ஓகேவா, அடுத்தது டாக்டர் அம்பேத்கரின் பணத்தின் என்ன கொடுத்துருக்காங்க? ஆர்பிஐ வாஸ் கிரியேட்டட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் தி அம்பேத்கர் எஸ்ஏ அண்ட் மணி லாண்டரிங் அண்ட் இட்ஸ் சொல்யூஷன். ஓகேவா, டாக்டர் அம்பேத்கரின் பணத்தில் சிந்தனையிலும் அதன் தீர்வும் என்ற கட்டுரை அடிப்படையில் ஆர்பிஐ உருவாக்கப்பட்டது. ஓகே, இது வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, பட் இது கரெக்டு தான். சரி, அதை சொல்லியிருக்க மாட்டேன், தெரிஞ்சு வச்சுக்கோங்கப்பா. கரெக்டு தான். இது ஏன் தப்புனா, இது வந்து 1935 வந்திருக்கும். 1934 ஆக்ட் வந்து ஆர்பிஐ ஆக்ட்னா 1934, நடைமுறைக்கு வந்து 1935. ஏன்னா அழகாக ஒரே ஸ்லைடில் ஆர்பிஐ பற்றி என்னென்னு அழகாக கொடுத்துருப்பேன், அதை பார்த்துக்கோங்க. சரியா, இது நான் சொல்லியிருக்க மாட்டேன், இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, பை ஹியூம் காயின்ஸ் இஷ்யூட் இன் இந்தியா. ஓகேவா, காயின்ஸ் இஷ்யூ பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓகேவா சென்ட்ரல் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட். ஓகேவா, அது கரன்சி யாரு? ஆர்பிஐ அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகே, காயின்ஸை வந்து இஷ்யூ பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி. 1 ரூபி காயின் 2 ரூபி காயின்ஸை பொறுத்த வரைக்கும் காயின்ஸ் ஆர் மின்டட், கரன்சி ஆர் பிரிண்டட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. காயின்ஸை மின்ட் பண்ணுறது ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி. கரன்சி வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, டீஃப்ளேஷன் பார்த்த மாதிரி அடுத்தது எதை பற்றி கேட்டிருக்காங்க? பணவீக்கத்தை பற்றி கேட்டிருக்காங்க. பணவீக்கத்தை என்ன சொல்லியிருக்காங்க? உயர்ந்து வரும் பொது செலவுகள். எது பணவீக்கத்துக்கான காரணிகள்? உயர்ந்து வரும் பொது செலவுகள், மலிவு பண கொள்கை, ஓகேவா, ரீபேமெண்ட் ஆஃப் பப்ளிக் டெப்ட், எக்ஸ்போர்ட் ரைஸ். ஆக்சுவலாக இந்த கான்செப்டை கிளியராக நான் சொல்லியிருப்பேன். இன்ஃப்ளேஷன்னா என்ன, இன்ஃப்ளேஷன் டைம் எப்படி இருக்கும், மணி சப்ளை எப்படி இருக்கும், இதை பற்றிலாம் நான் நடத்தியிருப்பேன். கரெக்டாக, மணி சப்ளை வந்து ஏறுமா குறையுமா, இன்ஃப்ளேஷன் டைமில் பண அளிப்புன்னு சொல்லுவாங்க தமிழில். பண அளிப்பு எப்படி இருக்கும்? இன்ஃப்ளேஷன் டைமில் அதிகரித்து காணப்படும். இந்த மணி சப்ளை அதிகரிக்கிறதுக்கான காரணங்கள் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. இன்ஃப்ளேஷன்னா மணி சப்ளைன்ற கான்செப்ட் ஞாபகம் வரணும், நான் சொல்லியிருப்பேன் இல்லையா. அந்த மணி சப்ளை அதிகரிக்குது, அது என்னென்ன காரணமாக இருக்கும்? பப்ளிக், அதாவது பொது செலவுகள். பொது செலவுனா கவர்மெண்ட் வந்து அதிக செலவு பண்ணுதுன்னா மார்க்கெட்டில் பணம் அதிகமாக போய் சேரும், அது ஒரு காரணமாக இருக்குது. மானிட்டரி பாலிசி, எக்ஸ்பான்ஷனரி மானிட்டரி பாலிசி, ஓகேவா, கான்ட்ராக்ஷனரி, சீப் மணி பாலிசி, டியர் மணி பாலிசி, இதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு நான் சொன்னேன், கிளியராக சொல்லியிருப்பேன். இதுவும் கரெக்டு தான். ஓகே, ரீபேமெண்ட் ஆஃப் தி பப்ளிக் டெட். மக்களிடம் வாங்க கடனை கவர்மெண்ட் திருப்பி அழைக்கிறாங்க அப்படின்னா பணம் வந்து மார்க்கெட்டில் போச்சு அப்படின்னா மணி சப்ளை அதிகரிக்கும். எக்ஸ்போர்ட் அதிகரித்தாலும் மணி சப்ளை அதிகரிக்கும். ஓகேவா, இதுதான் வந்து இன்ஃப்ளேஷனுக்கான காரணிகள். இதை பற்றிய டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா மானிட்டரி பாலிசி வீடியோவை பார்த்துருங்க. சரியா, பொதுக்கடனை மீள் செலுத்துதல், ஏற்றுமதி உயர்வு, இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது இல்லையா, ஈஸி தானே. ஓகேவா, அடுத்தது interstate charged by the central bank for providing short term loan to the commercial bank is called reverse repo ratio அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, the rate of interest that the central bank is willing to pay for the loan purchased from the, அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குப்பா ரெண்டுமே. ஓகேவா, வணிக வங்கிகளுக்கு மைய வங்கி குறுகிய கால கடன் வழங்கும் போது விதிக்கும் வட்டி விகிதம் ரெப்போ ரேட். இது வந்து மீள் ரெப்போ விகிதம். ரெண்டுமே ஓவர்லாப் ஆகிருக்கு, நடத்திருப்பேன். அதே மானிட்டரி பாலிசி சாப்டரில் இது நடத்திருப்பேன். சரியா, ரெண்டும் தவறு. ஓகேவா, ரெப்போ ரேட்னா என்ன, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா என்ன நடத்திருப்பேன்.
ஓகேவா, பார்த்து வச்சுக்கோங்க அது. அதுக்கு அடுத்தது மானிட்டரி பாலிசி, பணவியல் கொள்கையோட கொள்கைகள் என்னென்னப்பா, ஓகேவா, அப்படி எல்லாமே வரும். அழகா ஒரு ஸ்லைடில் அழகாக கொடுத்துருப்பேன். ஓகேவா, மானிட்டரி பாலிசியோட என்ன, அதே போல் ஃபிஸ்கல் பாலிசியோட என்னன்னு சொல்லிட்டு ஃபிஸ்கல் பாலிசி மானிட்டரி பாலிசி வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். மானிட்டரி பாலிசி அப்போ என்னென்ன வரும், ஃபிஸ்கல் பாலிசி அப்போ என்னென்ன வரும்னு தெரியும். அனைத்தும் சரியான ஆன்சர் தான். ஓகே, ப்ரைஸ் ஸ்டெபிலைசேஷன், விலைநிலைப்படுத்துதல், பணத்தின் நடுநிலைத்தன்மை, முழு வேலை வாய்ப்பு, பொருளாதார வளர்ச்சி, இது ஈச் அண்ட் எவ்ரி வார்த்தைகளும் வேர்ட்ஸும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, அடுத்தது according to the Congress report of which year by whom the modern concept of GDP was first coined. இது ஒரு சாப்டர் டெஸ்ட் பார்க்குறப்ப இந்த கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம், ரிப்பீட்டாக இருக்குது. சைமன் குஸ்னெட், ஓகே, இவர் தான் வந்து சொல்லியிருப்பார் மாடர்ன் கான்செப்ட் ஆஃப் ஜிடிபி, நவீன ஜிடிபியை பற்றி யார் சொல்லியிருப்பானா சைமன் குஸ்னெட்ன்றவர் சொல்லியிருப்பாரு. தாதாபாய் நவ்ரோஜி என்ன பண்ணியிருப்பாருப்பா, தாதாபாய் நவ்ரோஜி வந்து இந்தியாவில் முதல்ல பாவர்ட்டி எஸ்டிமேட் பண்ணியிருப்பார். பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் 1901 சொல்லியிருப்பாரு. அதை பற்றி சொல்லியிருக்காங்க. தாதாபாய் நவ்ரோஜை பற்றி கேட்டாங்கன்னா அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, அதுக்கு அடுத்தது வந்து தேசிய பசுமை தீர்ப்பாய திட்டம், பல்லுயிர் பாதுகாப்பு சட்டம், நீர் சட்டம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் ஆக்ட், அதோட இயர் கேட்டிருக்காங்க. பசுமை தீர்ப்பாய சட்டம்னா என்விரான்மெண்ட்டுக்கு தனியாக ஒரு தீர்ப்பாயம், என்விரான்மெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்ப்பாயம் தனியாக அமைச்சாங்க. எந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஓகே 2010 சரியா. பல்லுயிர் பாதுகாப்பு திட்டம் ஓகேவா 2002, பயோடைவர்சிட்டி தான் ஸ்கூல் புக்கில் இருக்குது. வாட்டர் ஆக்ட் 1974 ஓகே. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு திட்டம் 1986. அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இது 1-2 நான் சொல்லியிருப்பேன் இயரோட, சரியா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, டேஷில் தேசிய வருமானம் வகுத்தல் தப்பா கொடுத்த வருவாமை, தேசிய வருவாமை ஓகே வகுத்தலால் தலா வருமானம் கிடைக்கும். நேஷனல் இன்கம் டிவைடட் பை தெரியும், நான் சொல்லியிருப்பேன். நேஷனல் இன்கம் பாப்புலேஷன்ல சொல்லியிருப்பேன். ஒரு நேஷனல் இன்கம் டிவைடட் பை இந்த நேஷனல் இன்கம் என்ன சொன்னேன், என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட், காரணி செலவு ஓகேவா, மார்க்கெட் ப்ரைஸ், இதெல்லாம் நான் நடத்தியிருப்பேன். நேஷனல் இன்கம் வீடியோலாம் நடத்திருப்பேன், போய் பார்த்துருங்க அதை. ஓகேவா, இதெல்லாமே அட்டன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா, தமிழ்நாடு ஃபுட் சேஃப்டி ஆக்ட்டுங்க. ஓகே, எப்போனா 2016 கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, ஃபுட் சேஃப்டி ஆக்ட் பா, இது ஞாபகம் வச்சுக்கோ, ஒரு ஃபேக்ட் இது. ஓகே, எந்த ஆண்டுனா 2016 கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, அடுத்தது இப்போ இப்போ ஒரு கொஸ்டின் பார்த்தோம்ல, இன்ஃப்ளேஷனுக்கான காரணங்கள், இது வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னென்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா, என்னதுன்னா லோவரிங் பேங்க் ரேட்னா ரெப்போ ரேட்டு, ஓகேவா, கேஷ் பேலன்ஸ் ரேஷியோனா சிஆர்ஆர், லீகல் லிக்விடிட்டி ரேஷியோனா எஸ்எல்ஆர், இதெல்லாம் நான் நடத்திருப்பேன். இந்த வார்த்தைகள்லாம் இது பார்க்குறப்ப தெரியாது, இப்போ தெரியும். ஓகேவா, கண்ட்ரோலிங் கன்சூமர் டெப்ட், வங்கி விகிதத்தை குறைத்தல்னா ரெப்போ விகிதத்தை குறைத்தல். ஓகேவா, அடுத்தது ரொக்க ஈர்ப்பு விகிதத்தை குறைத்தல். ரொக்க ஈர்ப்பு விகிதம்னா கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, சட்டப்பூர்வ நீர்மை விகிதம் நான் நடத்திருப்பேன், எஸ்எல்ஆர். ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து இன்ஃப்ளேஷன் டைமில் என்ன பண்ணணும், எதை குறைக்கணும், எதை அதிகரிக்கணும், இதை குறைச்சா என்ன பண்ணுவாங்க, அதிகரித்தா என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு மானிட்டரி பாலிசின்ற சாப்டரில் நடத்திருப்பேன். அதை நீங்கள் அழகாக பார்த்துருந்தீங்கன்னா ஈஸியாக சூப்பராக அட்டன் பண்ணிடலாம். ஓகே, 1 and 2 என்னது கிடையாது, 3 and 4 தான். சரி, ஓகே, லோவர் பண்ண மாட்டாங்க, இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஓகே, இதுவும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிஆர்ஆர்னா என்னென்னா பேங்க் வந்து ஒரு சில பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்பிஐ கிட்ட வச்சிருவாங்க, அதுதான் வந்து சிஆர்ஆர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரியா, ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக 1975 ஐசிடிஎஸ் ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க, ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம், இன்டிகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம்னு கொண்டு வராங்க. 1975 கொண்டு வராங்க. அடுத்த கொஸ்டின்ப்பா, தெரியலப்பா, தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் துவங்கப்பட்ட ஆண்டு 1980. ஐசிடிஎஸ் வந்து 1975. நான் பிளானிங் கமிஷன் நடத்துகிறப்போ இந்த இனிஷியேட்டிவ்ஸ் பற்றி சொல்லியிருப்பேன். 5th 5-year பிளான் நினைக்கிறேன், 1st 2nd 3rd 5th 5-year பிளானில் ஐஆர்டிபி 20 அம்ச திட்டம், ஐசிடிஎஸ் இதெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்கன்னு சொல்லியிருப்பேன். ஆர்ஆர்பி இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் கொண்டு வந்திருப்பாங்க, நடத்தியிருப்பேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, அடுத்தது அக்ரிகல்ச்சர் ரீக்ரெடிட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், என்னது தமிழில் வந்து விவசாய மறுக்கடன் மேம்பாட்டுக் கழகம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு ஜூலை 1, 1963. ஓகே, ஆக்சுவலாக வந்து நபார்டு நடத்திருப்பேன், ஞாபகம் இருக்கா? நபார்டுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு விவசாய மறுக்கடன் மேம்பாட்டுக் கழகம் வந்து ஃபஸ்ட்டு இதுதான் இருக்கும். அதுதான் வந்து என்னவா மாறும்னா 1975 வந்து ஏஆர்சின்னு சொல்லுவாங்க, அக்ரிகல்ச்சர். ஓகேவா, என்னன்னா அக்ரிகல்ச்சர் ரீக்ரெடிட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படின்ட்டு கொண்டு வருவாங்க. அதுதான் வந்து 1975 இன்னொரு நேமில் மாறும். ஓகே, அக்ரிகல்ச்சர் ரீஃபினான்சிங் ஏஜென்சின்னு மாறும். ஓகேவா, இதுதான் 1975 மாறும். இதுதான் வந்து நபார்டா மாறும் 1982 சிவராமன் குழு பரிந்துரையின்படி நடத்தியிருப்பேன். மணியன் பேங்கிங், பணம் மற்றும் வங்கின்ற கான்செப்டில் நடத்தியிருப்பேன் இது. ஓகேவா, இதுக்கு இன்னொரு பேர் தாங்க விவசாய மறுக்கடன் மேம்பாட்டு திட்டம். ஓகே, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, ரீஃபினான்சிங் என்ன, மறு நிதி அமைப்புலாம் அழகாக
பொறுமையாக வந்து என்னன்றது கிளியராக சொல்லியிருப்பேன். அந்த சாப்டரில் போய் பார்த்துருங்க. ஓகேவா? நம்ம சொன்னதில் தான் மேக்ஸிமம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம சாப்டர் வைஸ் டெஸ்ட் நிறைய பார்த்துருக்கோம். ஸோ அதில் தான் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து எந்த சப்ஜெக்ட்டுன்னு மட்டும் இல்லை, எல்லா சப்ஜெக்டோட வீடியோஸ் வந்து பக்காவாக முடிச்சு வச்சுருங்க. ஹிஸ்ட்ரி சரி, பாலிட்டி சரி, எல்லா சப்ஜெக்ட்டும் பக்காவாக வீடியோஸை முடிச்சு வச்சுருங்க. டெஸ்ட்டை நீங்கள் இப்போ இந்த டைமில் அந்த வீடியோஸ்லாம் நடத்துகிறப்பே முடிச்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க ரிவிஷன் பண்ணுறதுக்கு. சரியா? இன்கேஸ் பெண்டிங்காக இருந்துச்சுன்னா பரவாயில்ல, உடனே அதெல்லாம் போய் முடிச்சிருங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுங்க. ரேஸில் வாங்க. ஓகே, ரேஸில் அவங்க கூட ஓடினா தான் கரெக்டாக இருக்கும். மேரத்தான் மாரி. ஓகேவா? கவர்மெண்ட் எக்ஸாம்ன்றது வந்து 100 மீட்டர் மாரி கிடையாது, மேரத்தான் மாரி ஓடிட்டே தான் இருக்கணும். ஸோ சீக்கிரம் வாங்க. மேரத்தானில் கூட ஓடணும்னா சீக்கிரம் அந்த வீடியோஸ் எல்லாமே முடிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணுறப்ப நீங்கள் ஈஸியாக ஃபீல் பண்ணுவீங்க. என்னடா அது நமக்கு கஷ்டமாக இருக்குன்னு யோசிக்க வேண்டாம். சரியா? அடுத்த கொஸ்டின், மைய வங்கி தொடர்பானவை எது? ஓகே, சென்ட்ரல் பேங்க் எதுப்பா? மைய வங்கினா ரிசர்வ் பேங்க். ஓகே, என்னென்ன கூறாங்க? அரசுக்கான வங்கி, காகித பண வெளியீடு, கடைசி நிலை கடன் ஈவான், அந்நிய செலாவணி பாதுகாவலன். இதெல்லாம் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐல நடத்தியிருப்பேன். ஓகே, மணியன் வங்கி, பணம் மற்றும் வங்கின்ற கான்செப்டில் ஆர்பிஐ பற்றி, பேங்கை பற்றி, இந்தியாவுடைய நிதி அமைப்பு எப்படி இருக்குது, இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டம் எப்படி இருக்குது, இதெல்லாம் நடத்தியிருப்பேன். அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே சரிதான், எல்லாமே அவங்க பண்ணுவாங்க. இது இல்லாமல் டெவலப்மெண்ட் ரோல், மேம்பாட்டு பணி அப்படிலாம் நடத்தியிருப்பேன். கிசான் கிரெடிட் கார்டு, லீட் பேங்க் ஸ்கீம், முன்னணி வங்கி திட்டம், முன்னுரிமை துறை கடன், ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங், இதெல்லாம் நடத்தியிருப்பேன். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி நவம்பர் மாதம் அப்லோட் ஆன வீடியோன்னு நினைக்கிறேன். மறந்து இருக்கும் தான். அட்லீஸ்ட் நீங்கள் மறுபடியும் அந்த வீடியோ பார்க்கல, அந்த பிபிடி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சு அதை பார்த்துருந்தா கூட உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். சரியா? இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் க்ரோத் நடத்துறப்ப இதை நடத்திருப்பேன். அந்நிய செலாவணி மேலாண்மை திட்டம். ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபெரான் இருக்கும், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட் 1970 சம்திங், ஒரு 1973 வரும்னு நினைக்கிறேன். சரியா? நான் சொல்லியிருப்பேன், அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், இண்டஸ்ட்ரியல் க்ரோத்தில் வரும். சரியா? ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட் தான் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட், மேலாண்மை திட்டம். இப்போ வந்து ஃபாரின் கண்ட்ரோல், அது ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பயங்கரமாக ரெகுலேட் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருப்பாங்க. அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை குறைச்சிட்டு தான் என்ன கொண்டு வராங்கன்னா அந்நிய செலாவணி மேலாண்மை திட்டம் 1999 கொண்டு வருவாங்க. சரியா? இந்த ரிஃபார்ம்ஸ், எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் நடத்துகிறப்பெல்லாம் இதை நடத்தியிருப்பேன். சரியா? ஞாபகம் இருக்கா? சரியா? அடுத்தது ஸ்கீம்ஸை பற்றி கேட்டிருக்காங்கப்பா. ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம், பிஎம் ஆதர்ஷ் கிராம் சதக் யோஜனா, வேலைவாய்ப்பு வேலைக்கு உணவு திட்டம், ஊரக நலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம், பாவர்ட்டி அண்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் ஒரு வீடியோ இருக்கும் நம்ம வீடியோ. சரியா? பாவர்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஒரு வீடியோ இருக்கும். அதில் லாஸ்ட்டாக ரூரல் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ் நடத்தியிருப்பேன். ஞாபகம் இருக்கா? ரூரல் டெவலப்மெண்ட்டின் கிராமப்புற மேம்பாட்டு திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லியிருப்பேன். ஜவஹர் ரோஸ்கர்னா என்ன, ஜவஹர் எம்ப்ளாய்மெண்ட் திட்டம் தான் எந்த 5 ஆண்டு திட்டத்தில் கொண்டு வந்தாங்க. இதுதான் வந்து மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்டா 2006 வந்து கொண்டு வருவாங்கன்னு சொல்லியிருப்பேன். ஞாபகம் இருக்கா? ஓகேவா? இதுதான் வந்து அது மாறி இருக்கும்பா. சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆதர்ஷ் கிராம் திட்டம்னா, ஆதர்ஷ்னா SC/ST பாப்புலேஷன்ஸ் அதிகமாக இருக்கிற கிராமங்களில் ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணணும் சொல்லி கொண்டு வந்த திட்டம் தான் இந்த திட்டம். வேலைக்கு உணவு திட்டம். ஓகேவா? உணவுக்கு சம்பளம் கொடுக்காம உணவுக்கு என்ன கொடுக்குறாங்க? வேலைக்கு சம்பளம் கொடுக்காம வேலைக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா உணவு கொடுக்குறாங்க. அதான் வேலைக்கு உணவு திட்டம். ஃபுட் அது ஃபுட் ஃபார் ஒர்க் ஸ்கீம் சொல்லுவாங்க. ஃபுட் ஃபார் ஒர்க் ஸ்கீம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்தெந்த ஆண்டு பார்த்து வச்சுக்கோங்க. 3142 இயர் வந்து நம்ம தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1989 ஆதர்ஷ் கிராம் வந்து ஓகேவா 2010. ஓகேவா? அப்புறம் வந்து ஃபுட் ஃபார் ஒர்க் ப்ரோக்ராம் 1977. ரூரல் லேண்ட்லெஸ் எம்ப்ளாய்மெண்ட் அஷூரன்ஸ் ஸ்கீம் வந்து ஓகேவா 1983. இதுவும் அதான் லேண்ட்லெஸ் எம்ப்ளாய்மெண்ட். ஃபஸ்ட்டு இது இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இது 1989 இல்லையா? ஆமாம். ஃபஸ்ட்டு இது இருக்கும், ரெண்டாவது இது இருக்கும், மூணாவது தான் இதுவாக மாறும். ஓகே, எம்ப்ளாய்மெண்ட் சம்மந்தப்பட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இது இருந்துச்சு, அதுக்கப்புறமா இந்த நேமுக்கு மாறும், தென் இந்த நேமுக்கு மாறும். யா அடுத்தது சம் சவுத் இந்தியன் வில்லேஜஸ். ஹி பப்ளிஷ் த புக். ஹூ பப்ளிஷ் த புக் சம் சவுத் இந்தியன் வில்லேஜ்? ஸ்கூல் புக் பேக் கொஸ்டின் இது. ஓகேவா? ஸ்லேட்டர்ன்றது தான் இதை பண்ணார். ஓகேவா? மேல்கோம் டார்லிங்ன்ற ஒன்று சொல்லியிருப்பார். ஞாபகம் இருக்கா? அது வரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம் இரு. ஓகே, அடுத்த லாஸ்ட் கொஸ்டின். நேஷனல் ரூரல் ஹெல்த் சிஸ்டம், நேஷனல் ரூரல் லிவ்லிவுட் பிளான், பாரத் நிர்மன் யோஜனா, ராஜீவ் ஆவாஸ் யோஜனா, அதே தான் இந்த ஸ்கீம் கேட்டிருக்கு. இந்த ஸ்கீம்ஸ் இருக்குது பார்த்தியா? இந்த ஸ்கீம்ஸில் இருந்தால் அதை இன்னொரு நாலு ஸ்கீம்ஸ் எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க. நம்ம இதை பார்த்துருப்போம். ஆவாஸ்னா என்னன்னு சொல்ல, ஆவாஸ்னா வீடு, நிர்மன்னா ரூரல் தான், எஸ்பெஷலி வாட்டர் எஃபிஷியண்ட்டாக இருக்கணும். ஓகேவா? என்னென்ன ஆண்டு பார்த்து வச்சுக்கோங்க. 4123 தேசிய ஊரக நலத்திட்டம், தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம். தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா
எஸ்பெஷலி உமனை கான்சன்ட்ரேட் பண்ணோம். உமன்ஸ் வந்து சுய உதவி குழுவில் நீங்கள் வந்து நிறைய பேரை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ரீசெண்டாக ஒரு கேம்பெயின்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? பாரத் நிர்மான் திட்டம் வந்து நிர்மான்னா வாட்டர், எஸ்பெஷலி ஆவாஸ் யோஜனா வீடு. ஓகே, இந்திரா ஆவாஸ் யோஜனா தான் இப்போ பிரதான் மந்திரி. ஓகேவா? இந்திரா ஆவாஸ் யோஜனாக்கு அப்புறம் ராஜீவ் ஆவாஸ் யோஜனான்னு ஒரு நேம் வரும், 2008 வரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா தான் வந்து பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனான்னு நேம் மாற்றுவாங்க. சரியா? 4123 ஆண்டு தான்ப்பா, நீ ஞாபகம் வச்சு தான் ஆகணும். சரியா? அடுத்தது வந்து இந்திய விவசாயி கடனாளியாக பிறந்து கடனாளியாக வாழ்ந்து கடனாளியாக இருந்து கடனையே சந்திக்கும் விட்டு கடனையே சந்ததிக்கு விட்டு செல்கிறான் அப்படின்னு யார் சொல்லியிருப்பா? இதை சொன்ன பார்த்தீங்களா, மேல்காம் டார்லிங் என்றவர் இதை சொல்லியிருப்பாரு. சரியா? இந்தியன் ஃபார்மர் இஸ் born as a debtor, lives as a debtor, dies as a debtor, leaving debt to posterity who claims it is. மேல்காம் டார்லிங். ஸோ 50 கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்தாச்சு. சரியா? ஸோ எப்படி அட்டன் பண்ணீங்க கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை கொஸ்டின் போட்டிங்கன்றது கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோ பார்த்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், எப்படி இருந்ததும் ஷேர் பண்ணுங்கள். சரியா சார்? வீடியோ பார்த்தது எவ்வளோ உங்களால் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடிஞ்சதுன்றதை ஷேர் பண்ணுங்கள். சரியா? ஸோ இப்போ வந்து ரேஸில் இருக்கிறீங்க. குரூப் 4 தான். குரூப் 4 மட்டும்ன்றது எய்ம் பண்ணக்கூடாது. என்னென்ன எக்ஸாம்ஸ் வருது? குரூப் 2 வருது, குரூப் 1 வருது. திஸ் மந்த் குரூப் 1 நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து உங்களை பிஸியாகவே வச்சுக்க போகுது இந்த இயர். சரியா? ஸோ பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, ஆல்ரெடி அட்டெம்ப்ட் கொடுத்தவங்களா இருந்தாலும் சரி, ஸோ விட்டுறாதீங்க. இந்த வருஷம் நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் வருது. ஸோ ரேஸ்லேயே இருங்க. குரூப் 4ஓட உங்கள் மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. குரூப் 4 படிச்சிட்டேன் போதும், அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதோட நிறுத்திக்க வேண்டாம். சரியா? என்னது? குரூப் 1 வருது, குரூப் 2 வருது. ஸோ அதுக்கும் நீங்கள் காம்பீட் பண்ணணும். சரியா? அதுக்கு ஒரு அருமையான திருக்குறள் இருக்கும். சரியா? காண முயலெய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது அப்படின்ற ஒரு குறள் இருக்கும். அப்படி அந்த குறள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அதாவது ஒரு கரெக்டாக ஒரு காண முயலெய்த அம்பினில்னா ஃபஸ்ட்டு அது கரெக்டாக ஒரு முயலை பார்த்து குறி வச்சு அம்பை வச்சு நீங்கள் வந்து முயலை பிடிச்சிடுறீங்க. ஓகே, பெட்டர், சூப்பர். அதை விட பெட்டர் எது சொல்கிறார் திருவள்ளுவர் அப்படின்னா, ஓகேவா, அதாவது யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது. ஒரு மத யானையை குறி வச்சு ஒரு அம்பை நீங்கள் வில்ல நீங்கள் ஏறும்போது அம்பை நீங்கள் ஏறும்போது என்ன சொல்றாரு? மிஸ் ஆனா கூட அது பெரிய தப்பு இல்லை, ஆனா அதுதான் வந்து பெரிய விஷயம் அப்படின்ட்டு சொல்றாரு. அதுல இது எக்ஸாமுக்கு நான் எப்படி கம்பேர் பண்ணி சொல்றேன்னா, நீங்க சின்ன முயலை பிடிச்சிட்டா குரூப் 4 ஆஸ்டா பெரிய விஷயம் கிடையாது. ஓகேவா? ஆனாலும் குரூப் 1 நீங்க ட்ரை பண்ணி மிஸ் ஆனா கூட அதுதான் பெரிய விஷயம் அப்படின்ட்டு அந்த குறள் அழகா மீன் பண்ணி சொல்றாரு. ஓகேவா? காண முயலெய்த அம்பினில் யானை பிழைத்த வேலேந்தல் இனிது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரியா? ஸோ திருக்குறள் நல்லா பார்த்துக்கோங்க. திருக்குறள் வந்து கொஸ்டின் வரும். சரியா? ஸோ எக்கனாமிக்ஸ் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம், டிஸ்கஷன் இருந்தால் பார்க்கலாம். சரியா? தேங்க்யூ. அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரி நடத்தும் AIMTN யூடியூப் சேனல் வழங்கும் மிஷன் ஐ எம் பாசிபிள் ப்ரோக்ராமுக்கு எல்லா தோழரும் அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்க வீரசு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தமிழுடைய இந்த பார்ட் C, சரிங்களா? ஸோ இந்த பகுதி 3 ரிவிஷன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். ஸோ எல்லாருமே டெஸ்ட் அட்டன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ அதில் என்னென்னலாம் ஆன்சர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அந்த 50 கேள்விகளில் முதல் ஆரம்பிக்கக்கூடிய கேள்வி, ராமலிங்க அடிகள் இயற்றிய திருவருட்பாவில் உள்ள எந்த திருமுறையில் தெய்வமணி மாலை அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்ப முதல் கேள்வி யாரை தொடர்புற்று வந்திருக்கு? ராமலிங்க அடிகளை தொடர்புற்று வந்திருக்கு. எந்த தலைப்புல நம்ம வந்து இவரை பத்தி பார்த்திருக்கோம்? சமய பொதுமை. சரிங்களா? சமய பொதுமை அப்படின்ற தலைப்புக்கு கீழே நம்ம வந்து ராமலிங்க அடிகள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சில நபர்களை பத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்திருந்தோம். அதுல அவர் ஏற்றக்கூடிய திருவருட்பால இருக்கக்கூடிய எந்த திருமுறையில தெய்வமணி மாலை வந்து இடம்பெற்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ அது வந்து 5ஆம் திருமுறை. சரிங்களா? ஸோ இதுல நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணும்பொழுது பெரும்பாலும் எந்த தலைப்பை நோக்கி இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கு, அப்ப நம்ம வந்து இந்த தலைப்பெல்லாம் கவர் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்க. ரிவிஷன் டெஸ்டே அதுக்காக தான். நான் என்னோட சப்ஜெக்ட்ஸ் சொல்ல வரல. ஸோ நீங்க அடுத்த மீதம் இருக்கக்கூடிய தமிழை படிக்கும் போதோ அல்லது வந்து வேற சில சப்ஜெக்ட்ஸை படிக்கும் போதோ இந்த கேள்வி உங்களுக்கு பதில் தெரியலன்றது செகண்டரி, 2ஆம் பட்சமா வச்சுங்க. ஆனா இந்த கேள்வி நீங்க பார்க்கும்பொழுது இது இந்த தலைப்புக்கு கீழே வந்திருக்கு, இந்த தலைப்பை நான் கவர் பண்ணியிருக்கேன். உங்களுடைய ரிவிஷன்ன்றதே நம்ம இருக்கக்கூடிய எல்லா லெசன்ஸையும் நம்ம வந்து கரெக்டா கவர் பண்ணிருக்கோமான்றத உங்களை நீங்களே செக் பண்ணிக்கிறதுக்காக மட்டும்தான். சரிங்களா? ஸோ அது ஒன்று கவனிச்சுங்க. அடுத்தது 2வது கேள்வி, தமிழ்நாட்டின் மைய நூலகம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி நம்மளோட ஸ்கூல் புத்தகத்துல ஒரு இடங்களை கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? ஸோ ஸ்கூல் புக்ல நம்ம லைப்ரரி லெசன்ஸை வச்சு வரும்பொழுது கன்னிமரா நூலகம் வந்து தமிழ்நாட்டுடைய ஒரு மைய நூலகமாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸ் வச்சிருந்திருப்பாங்க. சரிங்களா? இது நம்ம எங்க இருந்து படிச்சிருப்போம்? எந்த தலைப்பு கீழே வந்திருக்கு? நூலகம் அப்படின்ற ஒரு தலைப்பு வந்து நமக்கு நம்மளுடைய சிலபஸ்ல இருந்திருக்கு. சரிங்களா? அடுத்தது பாருங்க, முச்சங்கங்கள் கூட்டி முதுப்புலவர் தமை கூட்டி அச்சங்கங்கள் துள்ளே அளப்பரிய பொருள் கூட்டி என்ற பாடல் வரிக்குரியவர். இந்த பாடல்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா எழுதியவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கண்ணதாசன் அவர்கள். சரிங்களா? கவியரசன் கண்ணதாசன் அவர்களுடைய
வரிகள்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடல் தொகுப்பு இது. சரிங்களா? அப்ப இதை நம்ம எங்க பார்த்திருப்போம்? நம்மளுடைய இந்த புது கவிதைகள், மரபு கவிஞர்கள். சரிங்களா? அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருவராக இருக்கக்கூடிய கண்ணதாசன் அவர்களை பத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க கொடுத்திருக்காங்க. அடுத்தது அவருடைய பாடலை கொடுத்துட்டு மேற்கோள் காட்டி கேட்டிருக்காங்க. அப்ப நீங்க கவிஞர்கள் படிக்கும் பொழுது அவங்கள பத்தி எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அதே அளவுக்கு அவங்களுடைய படைப்புகள் சார்ந்து நீங்க ஒரு முறை பார்க்கணும். படைப்புகளை கொடுத்துட்டு பொருள் எல்லாம் பெரும்பாலும் கேட்கறது கிடையாது. என்ன கேட்கறாங்க, எப்படி கொஸ்டின் அப்ரோச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கேள்விகள் வந்து உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு பாடல் தொகுப்போ அந்த செய்யுளுடைய முதல் வரிகளை கொடுத்துட்டு இந்த வரிகளுக்கு உடையவர் யாரு, அல்லது இந்த வரிகள் எந்த செய்யுள்ல இடம்பெற்றிருக்கு, எந்த கவிதையில இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. சரிங்களா? 4வது கேள்வி, கொடுக்கப்பட்டுள்ள பெயர்களுள் கரிசலாங்கண்ணியின் பெயர் அல்லாத ஒன்றினை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்ப கரிசலாங்கண்ணி அல்லாத ஒரு பெயர், அப்ப மீதம் இருக்கக்கூடியது எல்லாம் வந்து கரிசலாங்கண்ணி கீரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. என்னென்னது? இந்த கையாந்தகரை, அடுத்தது இந்த பிருங்காரசம், அடுத்தது தேகராசம், இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கரிசலாங்கண்ணியுடைய வேறு பெயர்கள். ஞானப்பச்சிலை என்பது மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கரிசலாங்கண்ணியோட வேறு பெயர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்போம். நம்ம இந்த தூதுவளை படிக்கும்போது இதை பார்த்திருப்பீங்க. சரிங்களா? இது எங்க வந்து பார்ப்போம்? இந்த உணவே மருந்து அப்படின்ற ஒரு தலைப்பு வந்து படிச்சிருந்திருப்பீங்க. அதுலயும் இந்த புது புத்தகத்துல அல்லாம பழைய புத்தகங்கள் நடத்தும் பொழுது, சரிங்களா, கரிசலாங்கண்ணியை பத்தி, அதுக்கப்புறம் இன்னும் சில கீரை வகைகளை பத்தி, வேர்களை பத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா பழைய புத்தகம் படிக்கும்போது இதை நம்ம இங்க கவர் பண்ணியிருப்போம். சரியா? அதை வந்து ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது 5வது கேள்வி, தவறான பொருத்தம் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 4 லைன் கொடுத்துருக்காங்க, 4 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல தவறான பொருத்தம் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீதம் இருக்கக்கூடியது 3ம் வந்து சரியான பொருத்தம். என்னன்றத முதல்ல பாத்திரம். களஞ்சை கம்மிய வருகென கூவிய, சோ அதை வந்து மணிமேகலையில குறிப்பிட்டிருப்பாங்க. கரெக்ட். உலகம் கிளர்ந்தன்ன உருகிழு வங்கம் அகநானூர்ல குறிப்பிட்டிருப்பாங்க. அதுவும் சரி. அடுத்தது நனியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி, சோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா புறநானூர்ல குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? இதுல இருக்கக்கூடிய எல்லாமே சரியான கூற்றுதான். இதுல இத முதல்ல வரக்கூடியது மட்டும் அரங்கலம் தரிய நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இத சேந்தன் திவாகரத்துல குறிப்பிட்டிருக்குன்னு சொன்ன முதல் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தவறானது. சரிங்களா? அடுத்தது 6வது கேள்வி, தமது கல்வியை விட நாட்டின் விடுதலையே மேலானது என்று எண்ணி ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டவர் யாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா முகமது இஸ்மாயில் அவர்கள். முகமது இஸ்மாயில் அவர்கள் தான் தன்னுடைய கல்வியை விட நாட்டுடைய விடுதலை தான் மேலானது அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துழையாமை இயக்கத்துல, நம்ம நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஒத்துழையாமை இயக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பங்காற்றி இருக்காரு. சரிங்களா? கலந்து கொண்டிருக்காரு. அடுத்தது 7வது கேள்வி, தத்துவச்சரடு, இருண்மை, அறிவியல் நுட்பம், படிமம், அங்கதம் ஆகியவற்றை உத்திகளாக கொண்டு கவிதை படைத்தவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சரிங்களா? அப்போ தத்துவச்சரடு, இருண்மை, அறிவியல் நுட்பம், படிமம், அங்கதம் இதெல்லாம் வந்து மைய கூறுகளாக வைத்து யார் ஒருவர் இதெல்லாம் ஒரு யுக்திகளாக பயன்படுத்தி கவிதைகள் படைத்துள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது யாரு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆப்ஷன்ல ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஓகே, கல்யாண்ஜி, சி மணி, அப்துல் ரஹ்மான், அடுத்தது பிரமிழ். ஏன் பிரமிழ் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க? எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய புத்தகங்கள்ல ஒரு இடங்கள்ல பிரமிழை பத்தி கொடுக்கும்போது இந்த சென்டென்ஸை அடி பிசைங்காம நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கூல் புக்ல ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதை வச்சுதான் நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும். 8வது கேள்வி, தவறான பொருத்தம் கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மீதம் இருக்கக்கூடிய 3 சரியான பொருத்தங்களை வந்து பார்ப்போம். சரிங்களா? உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே என்று புறநானூர்ல குறிப்பிட்டிருக்காங்க. கரெக்ட். சனி நீராடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அவ்வையோட வாக்கு. சரிங்களா? சனி நீராடு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக், சேஞ்ச் பண்ணிக்கங்க. சனி நீராடு அவையோடைய வாக்கு. அடுத்தது தமிழ் மரபில் நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவை. தமிழ் மரபுல நீரும் நீராடலும் வந்து பாத்தீங்கன்னா வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவை. யாரு? நம்மளுடைய தோ பரமசிவம், அறியப்படாத தமிழகம் எழுதியிருப்பார் இல்லையா, அந்த ஆத்தர் தான் தோ பரமசிவம் அவர்கள். அவருடைய வரிகளை குறிப்பிட்டிருப்பாங்க. இதுல குளிர குடைந்து நீராடி என்று திருவள்ளுவர் குறிப்பிட்டதாக சொல்லியிருப்பாங்க. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் தவறு. மீதம் இருக்கக்கூடிய 3 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். அடுத்தது 9வது கேள்வி, தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று முழங்கியவர். சரிங்களா? இது ஏற்கனவே ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசியில கேட்கப்பட்ட ஒரு கேள்விதான். சரிங்களா? இது வந்து யாரு? மாப்போ சிவஞானம் அவர்கள். சரிங்களா? மாப்போ சியை பத்திலாம் நமக்கு சிலபஸ்ல ஏற்கனவே கொடுத்திருக்காங்க. மாப்போ சிவஞானம் சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர். ஸோ அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று முழங்கி இருக்காரு. சரிங்களா? ஏன்னா இந்த ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் அந்த காலகட்டத்தின் போது அதிகமா வந்து பாத்தீங்க அப்படின்னா பொருள் கொடுத்தவராக பார்க்கப்படுறாரு. சரிங்களா?
அடுத்தது 10வது கேள்வி. இந்தியாவில் முதலாக தொழிலாளர் சங்கத்தை சென்னையில் துவக்கியவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இந்தியாவிலே முதல்ல தொழிலாளர் சங்கத்தை சென்னையில துவக்கியவர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பெருமைக்குரியவர். சரியா? அதை ஒண்ணு நோட் பண்ணிக்கங்க. அடுத்தது 11வது கேள்வி. கருங்காற்று மணலை கொண்டு சேர்கிறது என புறநானூற்று பாடலின் ஆசிரியர். சோ இது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. சரிங்களா? கருங்காற்று மணலை கொண்டு சேர்கிறது என புறநானூற்று பாடலுடைய ஆசிரியர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மதுரை இளநாகனார் அவர்கள். சரிங்களா? மதுரை இளநாகனார் அவர்கள். அடுத்தது 12வது கேள்வி. ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை என்ற அமைப்பை அம்பேத்கர் நிறுவிய ஆண்டு எது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சரிங்களா? அம்பேத்கர் அவர்களுடைய சாதனைகள், அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய சாதனைகள் வந்து அவருடைய நம்ம படிக்கக்கூடிய அந்த லெசனை நிறைய கொடுத்திருப்பாங்க. அவர் என்னென்ன வந்து எஜுகேஷன் வைஸ் அவர் என்னென்னலாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து பார்த்திருப்பீங்க. இதுல நீங்க கொஸ்டின் எப்படி வேணாலும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த இடத்த பொறுத்தளவுக்கு. சரிங்களா? அவர் ஆரம்பிக்கக்கூடிய அமைப்புகளை வச்சு கேள்விகள் இப்போதைக்கு இங்க கேட்டிருக்கும். ஆனா நீங்க வந்து அவர் என்னென்னலாம் வந்து படிப்பு முடிச்சிருக்காரு, அவருடைய எம்ஏ எதிர முடிச்சிருப்பாரு, பிஹெச்டி எதிர பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீசிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஆண்டு கம்ப்ளீட் பண்ணப்பட்டது, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அது கொலம்போ யூனிவர்சிட்டியா, லண்டன் யூனிவர்சிட்டியா, ஸோ இந்த மாதிரி எந்த பல்கலைக்கழகங்கள்ல பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக நீங்க கவனம் செலுத்துங்க. சரிங்களா? ஸோ இதுலயும் நீங்க பாருங்க என்னென்ன அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அமைப்புகள் நிறுவி இருக்காரு, அல்லது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் எழுதக்கூடிய புத்தகங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்ப்பீங்க. ஆனா அதே அளவுக்கு அவருடைய படிப்பு சார்ந்த எஜுகேஷன் சார்ந்தும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேள்வி இதுக்கு முந்தைய வினாத்தாள்கள்ல கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னும் போது அதுக்கும் நீங்க ப்ரிஃபரன்ஸ் அதிகமா கொடுத்துங்க. இப்ப இதை பொறுத்த அளவுக்கு ஒடுக்கப்பட்ட நல்வாழ்வு பேரவை வந்து பாத்தீங்க அப்படின்னா 1924 வந்து பாத்தீங்க அப்படின்னா அண்ணல் அம்பேத்கர் வந்து நிறுவி இருப்பாரு. சரிங்களா? அது ஒண்ணு நோட் பண்ணீங்க. அடுத்தது 13வது கேள்வி. ஒரு கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க, என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். தேப்போ மீனாட்சி சுந்தரனாருடைய காணல் வரி புது வகையான ஆராய்ச்சி நூல் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இது கூற்று. காரணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிலப்பதிகார காப்பியத்தை காணல் வரி என்னும் பகுதியை மையமாக இயக்கி செல்வது என்னும் கொள்கையை இதன் மூலம் நிலைநாட்டினார் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? சோ இதுல கூற்றும் சரி காரணமும் சரி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? அப்ப கூற்று என்ன சொல்லியிருக்காங்க, தேப்போ மீனாட்சி சுந்தரனாருடைய காணல் வரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப புது வகையான ஒரு ஆராய்ச்சி நூலா பார்க்கப்படுது. ஏன்னா சிலப்பதிகார காப்பியத்தை வந்து பாத்தீங்கன்னா காணல் வரி என்னும் பகுதியை வந்து பாத்தீங்க அப்படின்னா மையமாக இயக்கி செல்வது போல ஒரு கொள்கையை வந்து பாத்தீங்க அப்படின்னா இதன் மூலம் நியமிச்சிருக்காங்க. இதன் மூலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிலைநாட்டி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. அப்ப கூற்றும் சரி காரணமும் சரி. அடுத்தது 14வது கேள்வி. கிட்டத்தட்ட டிஎன்பிஎஸ்சில ஒரு 4-5 முறைக்கு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா கேட்கப்பட்ட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 6வது முறையும் கேட்கலாம். சரிங்களா? அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கேள்விதான் இது. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று கூற்று யாருடையது? இந்த பாடல் வரிகள் நிச்சயமா நம்ம வந்து சிறு பிள்ளையா இருக்கும்போது வந்து கேட்டுக்கிட்டு இருந்திருப்போம். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பாடல் வரிகள் யாருடையது? நம்மளுடைய வள்ளலாருடையது. சரிங்களா? இதுவும் நிச்சயமா கேட்க வேண்டிய ஒரு கேள்விதான். அடுத்தது 15வது கேள்வி. என்னிடம் 2 சரக்கு கப்பலோடு 3வதாக ஒரு தமிழ் கப்பலும் உள்ளது என்று வ.உ.சி யாரை பெருமிதம் கூடினார்? அவருடைய SS லாவோ, SS காலியோ 2 கப்பல்கள் இருந்தது, சரக்கு கப்பல்கள். அவர் வந்து அவருடைய கம்பெனியில எடுத்துட்டு வந்திருந்தாரு. சரிங்களா? அதை நம்ம எல்லாரும் படிச்சிருக்கோம் நிச்சயமா. அப்படி அவர் கொண்டு வந்த 2 கப்பல்கள் இல்லாம அவர் வந்து ஒரு நபரை வந்து பாத்தீங்க அப்படின்னா என்கிட்ட நான் கொண்டு வந்த இந்த 2 கப்பல் இல்லாம 3வதா ஒரு தமிழ் சரக்கு கப்பலும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பெருமிக்கக்கூடிய வகையில சொல்லியிருப்பார். யாரு? நம்மளுடைய வ.உ. சிதம்பரனார் அவர்கள். சரிங்களா? அப்படி அவர் யாரை பார்த்து சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சோமசுந்தர பாரதி அவர்களை பார்த்து சொல்லியிருப்பாரு. நம்மளுடைய கப்பலுடைய தமிழன் சோமசுந்தர பாரதியை பார்த்து என்கிட்ட ஒரு தமிழ் சரக்கு கப்பலும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெருமிதத்தோடு சொல்லியிருப்பாரு. 16வது கேள்வி. இந்திய பெண்கள் சங்கத்தின் தொடக்க கால தலைவர்களை பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. பொருந்தாதது யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அன்னி பெசன்ட், முத்துலட்சுமி, டொராத்தி ஜெனராஜதா, அடுத்தது மார்கரெட் கசின்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுல பொருந்தாதது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்திய பெண்கள் சங்கத்துடைய தொடக்க கால தலைவர்கள் பொருந்தாதது யாரு? முத்துலட்சுமி அம்மையார் மட்டும்தான். மற்றபடி எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல பொருந்தக்கூடியது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க. அடுத்தது 17வது கேள்வி. வல்லரசு என்ற புதிய அரசியல் பதத்தை
முதலில் உருவாக்கியவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சரிங்களா? வல்லரசு என்ற புதிய அரசியல் பதத்தை முதல்ல உருவாக்கியவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருவி கல்யாண சுந்தரம் அவர்கள். சரிங்களா? அடுத்தது 18வது கேள்வி. இப்பொழுது வழங்கும் எல்லா மொழிகளிலும் தமிழே மிக பழமையானது என கூறிய மேலை நாட்டினர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இப்ப இருக்கக்கூடிய எல்லா மொழிகளை விட தமிழ் மொழியை மிகவும் பழமை வாய்ந்ததாக யார் சொல்லியிருப்பா? நம்முடைய ஈராஸ் பாதிரியார் அவர்கள் குறிப்பிட்டிருப்பாரு. ஈராஸ் பாதிரியார் அவர்கள் இப்போது வழங்கும் எல்லா மொழிகளிலும் தமிழே மிக பழமையானது என்று குறிப்பிட்டிருப்பாரு. சரிங்களா? அடுத்தது 19வது கேள்வி. கால வரிசைப்படுத்துக. தில்லையாடி வள்ளியம்மையை வைத்து அல்லது அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை வைத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க கால வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ அது நம்ம தில்லையாடி வள்ளியம்மை பத்தி முழுசா படிச்சு இருந்திருக்கணும். என்னென்ன முதல்ல ஈவெண்ட் எல்லாத்தையும் பார்த்துரும், அப்புறம் கால வரிசைப்படுத்துவோம். தென்னாப்பிரிக்கா நாட்டின் திருமண பதிவு சட்டம் செல்லாத தீர்ப்பு 1. 2வது, தென்னாப்பிரிக்கா நீதிமன்றம் 3 மாதம் கடுங்காவல் தண்டனை 2. போராட்டத்திற்கு தலைமை காந்தியடிகள் 3. 4வது, வள்ளியம்மையோடைய கைது 5வது, வள்ளியம்மையோடைய மறைவு. முதல்ல இது எல்லாமே இது வந்து வள்ளியம்மை அவர்கள் தென்னாப்பிரிக்கால பிறக்கிறாங்க, அங்கேயே வளர்றாங்க. அங்க வந்து ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடந்திருக்கும். அதன் மூலியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க சிறைக்கு சென்றிருப்பாங்க. இந்த கதையை நம்ம நிச்சயமா படிச்சிருக்கோம். அப்ப இது எல்லாத்துக்கும் துவக்கம் எங்க? தென்னாப்பிரிக்கா நாட்டுடைய திருமண பதிவு சட்டத்தை செல்லாதுன்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல்ல அவங்க கொண்டு வராங்க, இந்த கவர்மெண்ட் கொண்டு வராங்க. அதுதான் வந்து முதல்ல இந்த பிரச்சனைக்கே காரணம். அப்போ 1ன்றது ஃபர்ஸ்ட் கரெக்டா இருக்கு. அடுத்தது, இந்த போராட்டம் வந்து வலுப்பெற ஆரம்பிக்குது. இந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கிறது காந்தியடிகள் சொல்லிட்டு தெரிய வருது. அது அடுத்த கட்டம். சரிங்களா? தென்னாப்பிரிக்கா நீதிமன்றம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிறகு வந்து 3 மாதங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கடுங்காவல் தண்டனை வந்து பாத்தீங்க அப்படின்னா விதிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? சோ வள்ளியம்மையுடைய கைது நடைபெறுது. அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கா நீதிமன்றம் 3 மாதங்களுக்கான கடுங்காவல் தண்டனை வந்து பாத்தீங்க அப்படின்னா விதித்திருக்காங்க. அதை தொடர்ந்து வள்ளியம்மையுடைய ஒரு மறைவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நடந்திருக்கு. சரிங்களா? சோ அப்போ உங்களுக்கு என்ன வருது? 1 3 4 to 5 வந்திருக்கணும். ஸோ இதுல வந்து மாத்தி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்க. 1 3 4 to 5 அப்படின்றத கரெக்டா இருக்கும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா 20வது கேள்வி. தம்முடைய திராவிட சீர்திருத்த கருத்துக்களை நாடகங்கள், திரைப்படங்கள் மூலமாக முதலில் பரப்பியவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. காமராஜர், உடுமலை நாராயண கவி, தென்னாட்டு பெர்னாட் ஷா, பட்டுக்கோட்டையார் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம அறிஞர் அண்ணா அப்படின்னு சொல்லக்கூடிய அண்ணாதுரை அவர்கள், தென்னாட்டு பெர்னாட் ஷா என்று அழைக்கக்கூடியவர்கள். ஸோ நாடகங்கள் மற்றும் திரைப்படங்கள் வாயிலாக வந்து பாத்தீங்கன்னா நிறைய திராவிட சீர்திருத்தங்களை பத்தி, அந்த கருத்துக்கள், ஐடியாலஜிக்கல் தொடர்பு நிறைய பேசியிருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. சரியா? அடுத்தது 21வது கேள்வி. படைப்புகள். ஸோ படைப்பாளிகளை பத்தி கொடுத்துருக்காங்க. மணிமேகலை, விறகு வெட்டிகள், புரட்சி கவி, முட்டை, கூந்தல் நகரம். ஸோ இதுல ஒன்னொன்னுக்கு கொடுத்துருக்காங்க. மணிமேகலை, இன்குலாப். அடுத்தது விறகு வெட்டிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நா. முத்துசாமி. புரட்சி கவி வந்து பாத்தீங்க அப்படின்னா மு. ராமசுவாமி. அடுத்தது முட்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரபஞ்சன். கூந்தல் நகரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா முருகபூதி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது 22வது கேள்வி. ஒட்டுக்கட்டும் சடங்கு சட்டம் வந்து இயற்றப்பட்ட ஆண்டு, அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. சரிங்களா? அது எதை பத்தி சொல்றாங்க? தேவதாசி முறையை தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொட்டு கட்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிராமப்புறங்கள்ல அழைச்சிட்டு இருந்தோம். ஸோ அந்த சட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவதாசி அபாலிஷன் ஆக்ட் வந்து 1947 வந்து பாத்தீங்க அப்படின்னா கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? ஏன்னா அதுக்கு முன்கூட்டி 1930களே வந்து பாத்தீங்க அப்படின்னா சட்டமன்றத்துல அதற்கான ஒரு மசோதா பாஸ் பண்ணப்பட்டிருந்தாலும் அதுக்கப்புறம் நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சட்டத்தை முழுமையா கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? அடுத்தது 23வது கேள்வி. மீண்டும் வந்த பழமை நலம் புதுக்கு தற்று மெய்சிலிருக்க தமிழ் குயிலே பூவி வா என்ற பாடல் வரி கூறியவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சரிங்களா? இந்த பாடலை வந்து பாத்தீங்க அப்படின்னா பாடியவர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். சரிங்களா? ஸோ அதையுமே நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்தது 24வது கேள்வி. தென்னாட்டின் ஜான்சி ராணி என்பவர் தனது எந்த போராட்டத்தில் தம்முடைய 9 வயது மகளை ஈடுபடுத்தினார்? முதல்ல தென்னாட்டு ஜான்சி ராணினா நமக்கு யாருன்னு தெரியும். யாரு? அஞ்சலி அம்மாள். சரிங்களா? ஸோ காந்தியடிகளால் தென்னாட்டு ஜான்சி ராணி என்று அழைக்கப்படுவர் அஞ்சலி அம்மாள் அவர்கள். சரிங்களா? ஸோ அப்படிப்பட்ட அஞ்சலி அம்மாள் அவர்கள் தன்னுடைய எந்த போராட்டத்துல 9 வயது மகளை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈடுபடுத்தியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த நீலன் சிலை இருக்கு இல்லையா, நீல் ஸ்டாச்சு, அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை அகற்றும் போராட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நடத்தப்பட்டது. நீல் சிலையை வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ்ல வைத்து வந்திருப்பாங்க.
அது வந்து நிறைய விடுதலைக்காக போராடக்கூடியவர்களுக்கு ஒரு அவமான சின்னமாகவே பார்க்கப்படுது. அதனால அதை வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ரொட்டஸ்ட் நடந்திருக்கும். அந்த போராட்டத்துல கலந்துக்கக்கூடிய அஞ்சலி அம்மாள் அவர்கள் தன்னுடைய 9 வயது மகளையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த போராட்டத்துல ஈடுபடுத்தியிருப்பாங்க. சரியா? அடுத்து 25வது கேள்வி. பெண் குழந்தை கொலைக்கான காரணங்களை ஆராய்ந்து ராஜம் கிருஷ்ணன் எழுதியது எது? சோ எந்த படைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா பெண் குழந்தைகளுடைய கொலைக்காக காரணங்களாக ஆராய்ந்து ராஜம் கிருஷ்ணன் அவர்களுடைய படைப்பு எதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. மன்னகத்து பூந்துளிகள் அப்படின்ற படைப்புலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது சார்ந்த கருத்துக்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் பேசியிருப்பாங்க. அடுத்தது 26. தென்னாட்டை தன்தனியே தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட பெண்ணரசி என்னும் புகழை பெற்றவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அதாவது எந்த ஒரு ஆணுடைய அல்லது மன்னர்களுடைய உதவியும் அல்லாமல், சரிங்களா, அரசருடைய உதவி இல்லாமல் தனி ஒரு பெண்ணாக ஆண்ட ஒரு பேரரசு யாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராணி மங்கம்மாள் அவர்கள். காப்பரசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து குறிப்பிட்டிருப்போம் இல்லையா? சோ அப்படி சொல்லக்கூடிய வகையில வந்து பாத்தீங்க அப்படின்னா தென்னாட்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட தனியாகவே வந்து ஆளக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றவராக நம்ம ராணி மங்கம்மாளை வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? 26 முடிந்தது. 27. தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நிறைய முறை டிஎன்பிசில கேட்ட ஒரு கேள்வி இது. சரிங்களா? யாரு? நம்மளுடைய நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் அவர்கள் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழகத்துடைய முதல் அரசவை கவிஞரா வந்து பாத்தீங்க அப்படின்னா பணியாற்றியவர். அடுத்தது 28வது கேள்வி. ஆசிரியர் பணியிலும் கிராம பணியிலும் ஈடுபாடு கொண்டவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சரிங்களா? 2 அடிப்படையுமே கொடுத்திருக்காங்க. ஒண்ணு ஆசிரியர் பணி, 2வது வந்து பாத்தீங்க அப்படின்னா கிராம பணி. 2 பணியிலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈடுபாடு கொண்டவர் ரா மீனாட்சி அவர்கள். சரிங்களா? ரா மீனாட்சி அவர்கள் தான் ஆசிரியர் பணியிலும் கிராம பணியிலும் ஈடுபாடு கொண்டவர்கள். சரிங்களா? அடுத்தது 29வது கேள்வி. செல்வம் என்ற புனை பெயரில் கவிதை எழுதியவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப டைரக்டான கொஸ்டின்ஸ். அந்த கவிஞர்களை வைத்து அவங்களோட பெயர்களை வைத்து அவங்களோட படைப்புகளை வைத்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா சி மணி என்பவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் தான் தன்னுடைய புனைப்பெயரை வந்து செல்வம் என்று வைத்துக்கொண்டு அந்த பெயர்கள்ல கவிதை எழுதிக்கிட்டு இருந்தாரு அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். சரியா? அதை நோட் பண்ணி வச்சுக்க. அடுத்தது 30வது கேள்வி. பல்லவர் கால சிற்பங்கள்ல எவ்வகை உருவங்களை வந்து பாத்தீங்கன்னா செதுக்குவதில் கை தேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. யாழி, கடவுள், யானை, குதிரை. இது எல்லா படைப்புகளுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க செய்வாங்க. ஆனா நமக்கு பள்ளி புத்தகத்துல கொடுக்கும்போது ஒரு இடத்துல யானை பத்தின குறிப்புகள் அதிகமாக கொடுத்திருந்தாங்க. சரியா? அடுத்தது 31வது கேள்வி. பொறுத்துக. இந்த புறம் வந்து பாத்தீங்கன்னா விழிப்பு, கரையும் உருவங்கள், ஒரு பிரமுகர், மறுமணம். அந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா ஜெயகாந்தன், விந்தன், சிவசங்கரி, வண்ணன் நிலவன். அப்ப இந்த பக்கத்துல படைப்புகள் கொடுத்திருக்காங்க, படைப்பாளிகள். சோ 2 புறமும் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. விழிப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவசங்கரியோடது. அடுத்தது கரையும் உருவங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வண்ணன் நிலவனுடையது. ஒரு பிரமுகர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெயகாந்தன் அவர்களுடையது. மறுமணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா விந்தன் அவர்களுடையது. சரிங்களா? 4 படைப்புகளையும் கொடுத்துட்டு அதை எழுதியவர்களுடைய வரிசையை கொடுத்திருக்காங்க. சரியா? அடுத்தது 32வது கேள்வி. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான கேள்வி. நிறைய முறை டிஎன்பிஎஸ்சி கேட்கப்பட்ட ஒன்றுதான். சரியா? என்ன? தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும். இது யாரை பார்த்து பாடிய வரிகள்? வழக்கமா டிஎன்பிஎஸ்சியில கேட்கும்போது இந்த வரிகளை சொன்னது யாரு அல்லது இந்த வரிகள்ல குறிப்பிடக்கூடிய நபர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. இங்க நம்ம வந்து 2த்தையுமே மேற்கால் காட்ட சொல்லி கேட்டிருக்கோம். இது யாரை பார்த்து பாடியது? இதை சொன்னது யாரு? பாரதிதாசன் அவர்கள். யாரை பத்தி சொல்லியிருப்பாரு? பெரியாரை பத்தி சொல்லியிருப்பாரு. என்னன்னு சொல்லியிருப்பாரு? தொண்டு செய்த பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு. அடுத்தது 33வது கேள்வி. தமிழ் மொழியின் உபநிடதம் என அழைக்கப்படும் நூல் எது? தமிழ் மொழியோட உபநிடதம் என்று நம்ம எந்த நூலை குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தாயுமானவர் பாடல்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படி சொல்லியிருப்பாங்க. என்னன்னு? தமிழ் மொழியின் உபநிடதம் என்று குறிப்பிட்டிருக்காங்க. இப்ப தாயுமானவர் பத்தி நம்ம எங்க படிச்சிருப்போம்? சமய பொதுமை அப்படின்ற ஒரு தலைப்புக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா வள்ளலார் பார்க்கும் பொழுது அதுக்கு அடுத்து தாயுமானவர் பத்தியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சிலபஸ்ல கொடுத்திருப்பாங்க. அங்க பார்த்திருப்போம். அடுத்து 34வது கேள்வி. தமிழ்த்தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன என உவேசா கூறுவது. அப்படி உவேசா வந்து எதை பார்த்து சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா
ஆனந்தரங்கனுடைய நாட்குறிப்பை வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்த்து சொல்றாரு. அப்போ இங்க தமிழ்தாய் வந்து நெருப்பாலும் புயலாலும் வெள்ளத்தாலும் வந்து இவ்வளவு பாதிப்புகளை சந்திக்கும் போதும் தமிழ்தாயோட மிகப்பெரிய நாங்க ஒரு படைப்பு நாங்க இருந்து பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆபரணம் ஏன்னா நகைகள். ஸோ அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததை நம்ம வந்து ஆபரணங்கள் சொல்லி சொல்லுவோம். அப்படி முக்கியத்துவம் வாய்ந்தன்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் வந்து பாத்தீங்கன்னா பாரிஸ்ல பத்திரமா இருக்கு. அப்படி ஊவே சாமிநாதன் ஐயர் அவர்கள் எதை குறிப்பிடுறாரு? ஆனந்தரங்கனுடைய நாட்குறிப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்டிருக்காரு. அடுத்தது 35வது கேள்வி, வணிகத்தின் நேர்மையை குறிப்பிடும் வரி எது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இங்க 4 வரிகளை கொடுத்துட்டு இதுல எது வந்து பாத்தீங்க அப்படின்னா வணிகம் ட்ரேடு தொடர்புற்று அதோடைய நேர்மையை பத்தி பேசுது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வணிகர்கள் வந்து பாத்தீங்கன்னா தராசு போல வந்து பாத்தீங்க அப்படின்னா இரு பக்கமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சரியாக நடந்துப்பாங்க. எந்த ஒரு வகையிலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நியாயம் தவற மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை அங்க குறிப்பிட்டிருப்பாங்க. 36வது கேள்வி. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 37வது கேள்வி பொறுத்துக கொடுத்திருக்காங்க. இந்த பக்கத்துல ஊர் பெயர்கள்ல கொடுத்திருக்காங்க. அந்த பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா கண்டெடுக்கப்பட்ட பொருட்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்திருக்காங்க. கோவை, ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு, கீழடி, பல்லாவரம். அந்த பக்கத்துல முதுமக்கள் தாழிகள், இந்தியாவின் முதல் கல்லாயுதம், தமிழருடைய உயரிய நாகரிகம், ரோமானிய மட்பாண்டங்கள், ரோமானியர்களுடைய பழங்காசு அப்படின்னு சொல்லிட்டு 5 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதுல எது இதெல்லாம் பொருந்ததுன்னு சொல்லிட்டு முதல்ல பார்ப்போம். முதல்ல நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பார்ப்போம். ஆதிச்சநல்லூர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லும் போதெல்லாம் எதை பார்த்துரும்? முதுமக்கள் தாழிய கொடுத்துரும் ஒண்ணு. அடுத்தது பல்லாவரம். பல்லாவரம் கொடுக்கும்போது இந்தியாவுடைய முதல் கல்லாயுதம் வந்து பல்லாவரத்தை தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டெடுக்கப்பட்டிருக்கும் இல்லையா? சோ அதை வச்சு அதை சொல்லிடலாம். அடுத்தது கீழடி. கீழடி கொடுத்திருக்கும் போது தமிழர்களுடைய உயரிய நாகரிகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழடியில கண்டெடுக்கப்பட்டது. அப்ப மீதம் இருக்கக்கூடியது 2 தான். ஒண்ணு கோவை, இன்னொன்னு அரிக்கமேடு. அரிக்கமேட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரோமானிய மட்பாண்டங்கள் கண்டுபிடிச்சிருப்பாங்க. மீதம் இருக்கக்கூடியது கோவை மட்டும்தான். கோவையில ரோமானியர்களுடைய பழங்காசுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டெடுக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? ஸோ அதுதான் ஆப்ஷன். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 51432. அடுத்தது 38வது கேள்வி, சேலம் என்றால் ஜவ்வரிசி, அப்போ டேஷ் என்றால் கைத்தறி நெசவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. சேலம்னா ஜவ்வரிசி, அப்புறம் கைத்தறி நெசவுனா எந்த ஊரை சொல்லுவாங்க அப்படின்னா குழம்ப தேவையில்ல, அதுவும் சேலம் தான். சரிங்களா? ஏன்னா கரூர் இருக்கு, திருப்பூர் இருக்கணும்னு அதுக்கு போயிடாதீங்க. நம்ம ஸ்கூல் புக்ல கைத்தறி நெசவு சேலம் தான் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. சரியா? அடுத்தது பொருந்தாதது எது? இதுல ஓடம், களம், தோணி, புனை. ஸோ இதுல வந்து அளவுல சிறியது பெரியது வைத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க பொறுத்துக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கடல் வழியே செல்லக்கூடியதுதான். பட் அளவுல சிறியது பெரியது வைத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு ஆட் ஒன் அவுட்டா கொடுத்துருக்காங்க. அதுல களம் என்பதுதான் அந்த ஆட் ஒன் அவுட்டு. மீதி ஓடம், தோணி, புனையெல்லாம் ஒரே ரகத்தை சார்ந்தவை. சரிங்களா? ஸோ அடுத்தது 40வது கேள்வி, கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படுபவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் சொல்லிட்டு யாரு பெருமைப்படுவா அப்படின்னா பாரதியார் அவருடைய வரிகள்ல அவர் மேற்கோள் காட்டி பெருமையுற்று இருக்காரு. சரிங்களா? அடுத்தது 41வது கேள்வி, எப்பண்பின் அடிப்படையில் நாடக கலை அமைந்துள்ளது? நாடக கலையோடைய ஒரு அடிப்படை கூறு. இதுதான் வந்து நாடக கலையோட ஒரு பண்பு நல்லா பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்றாங்க அப்படின்னா போல செய்தல் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. பார்த்து செய்தலா, பாடி செய்தலா, ஆடி செய்தலான்னு கேட்டதுல அதுல போல செய்தல்ன்ற ஆப்ஷன் கரெக்டானது. சரியா? அது ஒண்ணு நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்தது 42வது, இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருள் இல்லை என்ற ஓமை மரபில் புதுமைகளை சேர்த்தவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. சரிங்களா? அப்படி ஊமை மரபுல வந்து பாத்தீங்கன்னா பதமைகளை சேர்த்தது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுவும் நமக்கு ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். சரிங்களா? இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருள் இல்லை என்று குறிப்பிட்டவர் யாரு? நம்மளுடைய சுப்புரத்தின தாசன் என்று அழைக்கக்கூடிய சுரதா அவர்கள். சரிங்களா? சுரதான்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அப்ப ஏற்பட்ட சுப்புரத்தின தாசன் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னு இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருள் இல்லை என்ற ஒரு அறிகளுக்கு உடையவர். சரி, வரிகளுக்கு உடையவர். அடுத்தது 43, ஆற்காடு என்பது எந்த மரங்கள் சூழ்ந்த பகுதி? நம்ம வந்து ஆற்காடுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்த குறிப்பிடுறோம். அது எந்த மரங்கள் சார்ந்து அல்லது எந்த மரங்கள் சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலப்பரப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தா எந்த மரங்கள் சூழ்ந்து இருக்கு அப்படின்னா அத்தி மரங்கள் சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலப்பரப்பு தான் ஆற்காடு. அடுத்தது 44வது கேள்வி, பலர்புகு வாயில் அடைப்ப கடுவனர் வருவீர் உள்ரோ என்ற
பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? இந்த வரிகளை கொடுத்துட்டு மேற்கோள் கொடுத்து கேட்டிருக்காங்க. இது இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குறுந்தொகை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதை ஒன்று நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 45வது கேள்வி. குற்றால முனிவர் தமது வீட்டில் டேஷ் என்ற பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தி வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. முதல்ல இதுல நமக்கு குற்றால முனிவர்னா யாருன்னு தெரியணும். அப்புறம் அவர் வீட்டுல வந்து இலக்கிய கூட்டங்கள் நடத்தியிருக்காங்க. அதுல அதுக்கு பெயர் என்ன வச்சிருக்காங்கன்றது தெரியணும். குற்றால முனிவர் நீங்க யார் சொல்றோம்? நம்முடைய டி.கே. சிதம்பரனாரை தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க குற்றால முனிவர் சொல்லி சொல்றோம். சரிங்களா? டி.கே.டி நம்ம சொல்லக்கூடிய டி.கே. சிதம்பரனார் அவரை தான் குற்றால முனிவர்னு சொல்லி சொல்லுவோம். அவரோட வீட்டுல வட்டத்தொட்டி அப்படின்ற பெயர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இலக்கிய கூட்டங்கள் வந்து நடத்திக்கிட்டு இருந்திருக்காரு. சரியா? அடுத்தது 46வது கேள்வி. பெண்கள் தங்கள் கூந்தலை நடைபாதையாக விரித்து வரவேற்பு அளிப்பது வழக்கம் என்பதை இது பெண்களை இழிவுபடுத்துவதாக உள்ளது என்று கூறி அதனை ஏற்க மறுத்தவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல்ல ஏற்க மறுத்தவர் வித்யா பாஸ்கர் அவர்கள். சரியா? அடுத்தது 47வது கேள்வி. உச்சி மலையிலே ஊறும் அருவிகள் ஒரே வழியில் கலக்குது, ஒற்றுமை இல்லா மனித குலம் உயர்வு தாழ்வு வளர்க்குது என்று பாடியவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இந்த மாதிரி எளிய வகையில பாடக்கூடியவர்கள் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மக்கள் கவிஞர் என்று நம்ம சொல்லக்கூடிய பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்கள் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உச்சி மலையிலே ஊறும் அருவியிலே ஒரு வழியில் கலக்குது, ஒற்றுமை இல்லா மனித குலம் உயர்வு தாழ்வு வளர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருக்காரு. அடுத்தது 48வது கேள்வி. புத்தகம் வாசிப்பதனை கடமையாக ஆக்குதல் கூடாது, கட்டாயப்படுத்தவும் கூடாது, அப்படி செய்தால் புத்தக வாசிப்பு மகிழ்ச்சியை தராது என்பது யாருடைய கூற்று? சரிங்களா? அது யாருடைய கூற்று? நேரு அவர்கள் தன்னுடைய மகள் இந்திரா காந்தி அம்மையாருக்கு கடிதம் எழுதும் பொழுது இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா மேற்கோள் காட்டி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அதனாலதான் இங்க கொடுத்திருக்காங்க. இப்ப யாருடையது? நேரு அவர்களுடையது. இந்த கடித இலக்கியம் வந்து கொடுக்கும்போது கடிதங்களுடைய குறிப்புகள் அந்த 5 தலைவர்களுடைய பெயர்கள் கொடுத்திருப்பாங்க இல்லையா? அதுல நேருவை பத்தியும் கொடுத்திருப்பாங்க. மகளுக்கு எழுதிய கடிதம் அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நேரு அவர்கள் இதுல மேற்கோள் காட்டி சொல்லியிருப்பாரு. 49வது கேள்வி. பிரகலாதன் கதையினை தமிழகத்தில் எந்த பகுதியில் கூத்தாக நிகழ்த்துகின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பிரகலாதனுடைய கதையை தமிழ்நாட்டுல எந்த பகுதியை கூத்தாக நிலவிருக்காங்க அதாவது பாத்தீங்க அப்படின்னா நிகழ்த்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காரைக்குடி பகுதிகளில் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா பிரகலாதனுடைய கதையை வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து கூத்தாக வந்து நிகழ்த்தியிருக்காங்க. அடுத்தது 50வது கேள்வி. அந்த பக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கோவில்களுடைய பெயர்கள் இருக்கு. ஸோ அதே போல ஊர்கள், ஸோ அதே போல யாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மேட்ச் பண்ண சொல்லி பார்ப்போம். சரிங்களா? மூவர் கோவில், அதே போல குரங்குநாத கோவில், வெட்டுகுவான் கோயில், ஆயிரங்கால் மண்டபம், தட்சிணமேரு அப்படின்னு சொல்லிட்டு 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கத்துல என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். மூவர் கோயில் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடும்பாவளூர்ல சொல்லியிருப்பாங்க. அடுத்தது குரங்குநாதர் கோயில் வந்து பாத்தீங்க அப்படின்னா சீனிவாச நல்லூர்ல. அடுத்து பாருங்க வெட்டுவான் கோயில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கழுகுமலை. இது நமக்கு எப்பயுமே தெரிஞ்ச ஒண்ணு. டிஎன்பிஎஸ்சில ஏற்கனவே கேட்ட ஒரு கேள்வி. வெட்டுவான் கோயில், கழுகுமலை. அடுத்தது ஆயிரங்கால் மண்டபம் கண்டிப்பா நாயக்கர்கள் காலத்துல கட்டப்பட்ட ஒன்று. அடுத்தது தட்சிணமேரு சொல்லிட்டு நம்ம எதை சொல்றோம்? தஞ்சை பெருவுடையார் கோயிலை குறிப்பிடுவோம். தஞ்சை பெரிய கோயில் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா தட்சிண மேரு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு இருக்கோம். இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்டானதான். எல்லாமே முக்கியம் தான். இருந்தாலும் இந்த தட்சிணமேரு தஞ்சை பெருவுடையார் கோயில்ன்றதும் வெட்டுவான் கோயில் வந்து பாத்தீங்க அப்படின்னா கழுகுமலையில இருக்குன்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. சரியா? ஸோ இதோட வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கொடுக்கப்பட்ட 50 கேள்விகள் முடிவுக்கு வருது. சரிங்களா? ரிவிஷன் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதில் டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. அந்த 50 கேள்விகளுக்கான பதில்கள் நீங்க பார்த்து தெரிஞ்சிருக்கலாம். சரிங்களா? அதே போல அடுத்து உங்களுக்கு தமிழ்ல இருக்கக்கூடிய மற்ற பாகங்களையும் ரிவிஷன் பண்ணுங்க. மறுபடியும் உங்களுக்கு இந்த பார்ட்டுடைய ரிவிஷன் வரும். அதுலயும் மறுபடியும் ப்ரிப்பேர் பண்ணுங்க. அடுத்த ரிவிஷன் டெஸ்ட்ல சந்திப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.